श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यन्तर्वडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मही वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. மகாபாரதத்துல சூதாட்ட கட்டமே ஒரு பயங்கரமான கட்டம் தான். அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நமக்கே மனசுல ஒரு தெம்பு வேணும். அதுலயும் அனுத்யூதம் 2வது தடவை சூதாட்டம். அதுல மறுபடியும் ஒவ்வொன்னா வைக்க சொல்லி பிரேரணை பண்ணி, என்ன இந்த ஒரே ஒரு வித்தியாசம், இந்த தடவை மனுஷர்களை வைக்கல. தர்மபுத்திரர் தன்னையோ தன்னுடைய சகோதரர்களையோ இல்ல பத்தினியையோ யாரையும் வைக்காம ஜாகிரதையா, ராஜ்யம் அவர்களுக்கு வேண்டியது நம்மளுடைய சொத்து, ராஜ்யம், கஜானா, படைகள் இதெல்லாம் தான் வேணுங்கிறத நன்னா புரிஞ்சுண்ட தர்மபுத்திரர் அதெல்லாம் கொடுக்கறச்சே கூட ஜாகிரதையா இந்த தடவை சொல்லிட்டார், எங்களுடைய ஆயுதங்களை கொடுக்க மாட்டேன், மீதி என்னுடைய படைகள் எல்லாம் எடுத்துக்கோ, அதுதானே வேணும், இவர்களுக்கு கைப்பற்றி வைக்கணும், பறிமுதல் பண்ணி வச்சுடணும், எல்லாம் எடுத்துக்கோ, ஆனா எங்களுடைய ஆயுதங்களை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஜாக்கிரதையா தன்னுடைய ஆயுதங்கள்ல மட்டும் கையில வாங்கிட்டார் தர்மபுத்திரர். ஏன்னா ஆயுதம் தான் ஒரு க்ஷத்திரியனுக்கு பலம். எங்க போனாலும் ஆயுதம் இல்லாம இருக்க முடியாது. பிராணாபத்து அப்படிங்கிறது க்ஷத்திரியர்களுக்கு எப்போதும் இருக்கு. அதனால ஆயுதம் கையில இருக்கணும் அப்படிங்கிறதுனால பீமசேனனுடைய கதையோ அர்ஜுனனுடைய காண்டீபமோ அல்லது தர்மபுத்திரனுடைய ஈட்டியோ நகுல சகதேவர்களுடைய வாள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டார். மீதி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் இழந்த பிறகு திருதராஷ்டிரன் சொல்றான், வனவாசத்துக்கு போகணும், 12 வருஷ வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம், இத பண்ணி திருப்பி வந்தா உங்கள் ராஜ்யத்தை உங்களிடத்திலேயே நான் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கையில இவர்களை இப்ப கட்டி போட்டுட்டான். இன்னும் 13 வருஷம் யுத்தத்தை தள்ளி போடணும் அப்படிங்கிறது திருதராஷ்டிரனுடைய பிரத்யேக எண்ணம். ஏன்னா எப்போ திரௌபதி மேல பரிபவம் நடந்துடுத்தோ அப்பவே திருதராஷ்டிரனுக்கு புரிஞ்சிடுத்து குலநாசம் ஆக போறதுன்னு. அதற்கு எவ்வளவு நாள் நம்மளால தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளவு நாள் தள்ளி வச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறான் திருதராஷ்டிரன். அந்த அஜ்ஞாதவாசம்னு ஒண்ணு ஏற்பட்டதே அதுக்காக தான். எதுக்காக அஜ்ஞாதவாசம் அப்படின்னா அந்த வருஷம் அவர்களை கண்டுபிடிச்சுட்டா. அஜ்ஞாதவாசம்ங்கிறது இவர்கள் தான் பாண்டவர்கள்னு யாரும் கண்டுபிடிக்க கூடாது. அப்படி ஒருவேளை கண்டுபிடிச்சுட்டா மறுபடியும் 12 வருஷ வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம், மறுபடியும் அந்த 13வது வருஷம் யாராவது கண்டுபிடிச்சிட்டா மறுபடியும் இது இப்படியே போயிட்டே இருக்க வேண்டிதான். இதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதனாலதான் திருதராஷ்டிரன் என்னைக்குமே யுத்தம் நடக்கக்கூடாது, யுத்தத்தை தள்ளி போடணும், இல்லைன்னா நடக்கவே கூடாது. அதனால 13வது வருஷம் இவர்களை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சு இவர்களை மறுபடியும் வனவாசம்னு அனுப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே 13வது வருஷம் அஜ்ஞாதவாசம் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையில கட்டி போட்டாச்சு. தர்மபுத்திரர் வனவாசத்துக்கு தயாராறார். சரி, இனி வனவாசம் தான் பண்ணி ஆகணுங்கிற சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு பிறகு இனி என்ன பண்றது? வனவாசத்துக்கு இவர்கள் தயாராற சமயத்துல, இந்த சமயத்திலயாவது ஒரு ராஜ குடும்பங்கள்ல எப்படி நடக்கும், இது இந்த மாதிரி எல்லாம் இப்படி ரெஸ்பெக்டே இல்லாம நடத்துவா அப்படிங்கிறது இப்ப பார்த்தாதான் தெரியறது. என்ன வனவாசத்துக்கு தர்மபுத்திரர் தயாராகருச்சு. தத பராஜிதா பார்த்தா வனவாசாய தீக்ஷிதா அஜினான் உத்தரியாணி ஜக்ருஹுஸ்ச யதாக்ரமம். தத பராஜிதா பார்த்தா, பார்த்தான் அர்ஜுனன். அர்ஜுனன் எதிரில, அர்ஜுனன் கண்ணெதிரில இப்படி தர்மபுத்திரர் சரி வனவாசம் தானே புறப்படுறோம் அப்படின்னு வர சமயத்துல கௌரவர்கள்லாம் அஜினான் உத்தரியாணி, தர்மபுத்திரருடைய உத்தரியத்தை பிடிச்சு இழுக்கிறாளாம். ஏன்னா உத்தரியம் கூட இல்லாம போகணும் இவர்கள்.
அப்ப பூர்ணமா ஓட்டாண்டியா போகணும். தாம் அணிஞ்சின்னு இருக்கிற வஸ்திரம் கூட அணிஞ்சுக்க கூடாது. அஜினான் உத்தரியாணி, இப்படி உத்தரியத்துல கை வச்சதும் உடனே பார்த்தன் சொல்றான், தன் காண்டீபத்தை அப்படி நான்கையரை பூட்டினான். நிறுத்துங்கள், என் அண்ணா மேல கை வைக்காதீங்க. உங்களுக்கு என்ன இப்ப உத்தரியம் வேணும் அவ்வளவுதானே, அதுக்காக என் அண்ணா மேல கை வைக்காதீர்கள் அப்படின்னு பார்த்தன் ஒரு ஆவேசம் பண்ணி அவன் காண்டீபத்தினுடைய நான்கையரை பூட்டினதும் கொஞ்சம் பயம் வந்துடுது. ஏன்னா அதுக்காக தானோ என்னவோ ஆயுதங்களை கொடுன்னு கேட்டுட்டார் தர்மபுத்திரர். உடனே காண்டீபத்தை பூட்டிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கையை எடுத்துட்டார்கள் கௌரவர்கள். பிறகு பார்த்தன் சொல்றான், அண்ணா கயட்டுண்ணா, உத்திரியத்தை கயட்டு, இந்த கேட்கறான்ல கயட்டுங்கள். எதுக்கு இனி இவர்களோடதுன்னு ஆயிடுத்து எல்லாம். ஏன்னா எல்லா சொத்துக்களையும் எப்ப கொடுத்துட்டோமோ இனி எல்லாம் இவர்களுடையது, எதுக்கு நமக்கு உத்தரியம், கயட்டுங்கள் அப்படின்னு எல்லா பாண்டவர்கள் தானே தன்னுடைய உத்தரியத்தை கயட்டினார்கள். அஜினான் உத்தரியாணி ஜக்ருஹிஷ்ட, எல்லாரும் தன்னுடைய பாண்டவர்கள் தங்கள் உத்தரியத்தை கயட்டி வீசி எறிஞ்சார்கள். வச்சுக்கோங்கடா, இவ்வளவுதானே வேணும், எடுத்துக்கோங்கள் அப்படின்னு உத்தரியத்தை கயட்டி வீசி எறிஞ்சார்கள். பிறகு புறப்பட்டாச்சு. மரவுரி, வெட்கமே இல்லாம துஷாசனன் மரவுரிய கொண்டு கொடுக்குறான் எல்லாருக்கும். இத கட்டிக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு உத்தரியம், எதுக்கு பட்டு வஸ்திரம், இதை கட்டிக்கோங்கள் அப்படின்ன உடனே இவர்களுக்கு என்ன போனாலும் இன்னும் வீரம் போகல, தன்னுடைய மனசுல இருக்கிற அந்த வலிமை தைரியம் இன்னும் போகல. இதனால இவர்கள் தன் மரவுரிய வாங்கி கட்டிண்டார்கள். திரௌபதி தானும் தன்னுடைய ராஜ வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு திரௌபதி தயாராகி வந்தாள். அவளும் மரவுரிய உடுத்தின்னு நானும் தயார் அப்படிங்கிற மாதிரி தன் செய்கையில காமிச்சிட்டான். சரி கிளம்பியாச்சு. இனி அஸ்தினாபுர அரசபையை விட்டு வெளியேறணும். இனி வெளியேறலாம், அரசபையை விட்டு வெளியேறலாம் அப்படின்னு வர சமயத்துல இப்பவாவது கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கணும். இந்த சமயத்துல, இந்த கட்டத்துல எவ்வளவோ அட்டொழியம் பண்ணியாச்சு, அராஜகம் பண்ணியாச்சு. இந்த கிளம்புற சமயத்திலயாவது ஒரு ரெஸ்பெக்டோட நடந்துக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. என்ன பண்றான் துஷாசனன், அப்படி திரௌபதி கையை பிடிச்சு இழுக்கிறான். ஸ்லோகத்துல இருக்கு. கிளம்புற சமயத்துல துஷாசனன் திரௌபதி கையை பிடிச்சுட்டான். கையை பிடிச்சு இழுக்கிறான் துஷாசனன். சூக்ஷ்ம பிராவாரண ஜினோத்தரியான் திருஷ்ட்வாரண்யே நர்தனான பிரதிஷ்டாயான் காம் த்வம் பிரீத்திம் லப்ஸ்யசே யாக்ஞசேனி பதிம் வ்ருணீஷ்வஹே யமன்யமிச்சசி ஏதே ஹி சர்வே குரவஹ சமேதா க்ஷாந்தா தாத்ராஹ சுத்ரிவிணோபபன்னாக ஏஷாம் வ்ருணீஷ்வைகதமம் பதித்யே நத்வம் தபேத் கால விபர்யோயம். ரொம்ப இந்த ஸ்லோகம் கவனிச்சா ரொம்ப அயோக்கியத்தனமா பேசுறான் துஷாசனன். திரௌபதியினுடைய கையை பிடிச்சு இழுத்ததும் அவள் எதிர்பார்க்கல. இப்படி கிளம்புற சமயத்துல கூட இப்படி மறுபடியும் ஒரு பரிபவம் பண்ணுவார்கள்னு. இப்படி எல்லாரும் கிளம்பின்னு இருக்கார்கள். பின்னாடி திரௌபதி கிளம்பறிச்சே அவள் கையை பிடிச்சு யாரோ இழுக்கிறான். என்னன்னு பார்த்தா துஷாசனன். பார்த்து என்ன சொல்றான், யாக்ஞசேனி, யாக்ஞசேனின்னு. யாக்ஞசேனி, நீ எதுக்கு இப்ப இவர்களோட போயின்னு இருக்க? இவர்களே உத்தரியம் கூட இல்லாம எல்லாத்தையும் இழந்துட்டு பரதேசிகளாட்டம் போயின்னு இருக்கான். உத்தரியம் கூட இல்ல, பார்த்துன்னு தானே இருக்க. இவர்களோடவா நீ போகணும்னு நினைக்கிற? உத்தரியம் இல்லாதவர்கள் கூட ஜிதோத்தரியான் திருஷ்ட்வாரண்யே, திருஷ்ட்வாரண்யேனா பார்த்துன்னு தானே இருக்க, உத்தரியம் கூட இல்லாம கிளம்புறார்களேன்னு அர்த்தம். இவர்கள் பின்னாடி நீ எதுக்கு போற? நீ எப்பேற்பட்டவள்? உன்னுடைய அழகு என்ன? உன்னுடைய சௌந்தர்யம் என்ன? உன்னுடைய சீலம் என்ன? நீ பாண்டவர்களோட இப்படி போகவாவது? உன்னுடைய அப்பன் துருபதன் தப்பு பண்ணிட்டான். இவர்கள்ட்ட போய் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்கள்ல யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ. என்ன வேணா கல்யாணம் பண்ணிக்கோ ஏங்கிறான் துஷாசன். என்ன வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, எங்க யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ, இல்ல என்ன வேணா தேர்ந்தெடுத்துக்கோ, எங்க கூட நீ இரு, நீ இவர்களோட போகணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு. இது ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தை. ஏன்னா இதுக்கு என்ன இப்ப திரௌபதி ஒத்துக்க போறாளா இல்ல வந்துட போறாளா? இத நிச்சயம் செய்ய மாட்டாள்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி பேசுறான்னா இது ஒரு வீண் கேலி கிண்டல். எப்படியாவது இவர்களை அவமானப்படுத்தணும். இது ஒரு கேலி கிண்டல். இப்படி பேசின உடனே இப்படி கையை பிடிச்சு இழுக்கிறான்னு தெரிஞ்ச உடனே ஒரு பீமசேனனை பாக்குறாள் திரௌபதி. உடனே பீமன் பக்கத்துலதான் இருந்தான். அதை பார்த்ததும் துஷாசனா அப்படின்னு ஓடி வந்தான் பீமன். துஷாசனனை எட்டி ஒரு உத விட்டான். அவன் போய் மடேர்னு கீழே விழுந்தான். ஏண்டா என் ஹிருதயத்தை மேல மேல புழக்கறியே, கிளம்புற சமயத்துல எங்களை நிம்மதியா கிளம்ப விட மாட்டேல்ல நீ,
என்ன என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க, இவ கைய பிடிச்சு இழுக்கிற, உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற, உனக்கு வெக்கமா இல்ல இந்த மாதிரி சொல்றதுக்கு? நாங்க எதிரில இருக்கிறச்சே, நான் எதிரில தான் இருக்கேன், ஏன் எதிரில இவ்வளவு இந்த மாதிரி சொல்ற நீ? மேல மேல என் ஹிருதயத்தை நீ பிளந்துட்டே இருக்க. நான் பண்ண பிரதிஜ்ஞை மறந்துடுத்தா? நேத்திக்கு நான் சபதம் பண்ணினேன் உன் ஹிருதயத்தை பிளப்பேன், அப்ப நடுங்கினிய, நான் மறந்துட்டியா? அதை நான் வெறும வாய் வார்த்தையா சொன்னேன்னு நினைச்சியா? உண்மையா சொன்னேன். நான் ஒண்ணு வாய் வார்த்தைக்கு சும்மா வெறுமை எனாமா சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன் நினைக்காத துஷாசனா. மறுபடியும் சொல்றேன் கேள், இவ கைய பிடிச்சு வேற நீ இழுத்துட்ட, இந்த கைய உடைப்ப. உன் ஹிருதயத்தை புழக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உன் கைய ஒடிக்கணும். இவள் கேசத்துல கைய வச்சு இழுத்திருக்க, இவ கைய பிடிச்சு இழுக்கிற, உன் கைய முதல்ல உடைக்கணும். உன் கைய உடைச்சிட்டு அப்புறமா தான் உன் ஹிருதயத்தை பிளப்ப. நீ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ துஷாசனா. இன்னைக்கு என்னவோ நாங்க கிளம்புறதுனால எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்காத. இப்ப காலம் உன் பக்கம் இருக்கு, ஆனா நாளைக்கு எங்க பக்கமும் காலம் வரும், அதையும் யோசி. பிறகு இப்படி திரும்பி பார்த்தான் பீமன், மத்த பாண்டவர்கள் எல்லாம் பார்த்தான். டேய், நீங்கள்லாம் என்ன வெக்கம் கெட்டவர்களாடா கேக்குறான் பீமன். வெக்கம் கெட்டு போயிட்டீர்களா நீங்கள்லாம்? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான் துஷாசனன்? திரௌபதி கைய பிடிச்சு இழுத்துட்டு இருக்கான் நம்ம கண்ணு முன்னாடி. இப்ப கூட எல்லாரும் வேடிக்கை பார்த்துன்னு போயிட்டு இருக்கீர்கள். ஒரு பிரதிஜ்ஞைய பண்ணி தொலைங்களேண்டா. ஆளுக்காள் இத்தனை பேர் இருக்கீர்கள் இல்ல, 5 பேர் இருக்கோம்ல, ஒரு தலைக்கு ஒரு பிரதிஜ்ஞையா பண்ணுங்களேன், ஒரு சபதம் பண்ணுங்களேன். ஏன் பண்ண மாட்டேங்கிறீர்கள்? நான் பண்றேன், உங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் பண்றேன் சபதம். நீங்க யாரும் செய்ய மாட்டீர்கள், நான் பண்றேன் பார். அஹம் துரியோதனம் ஹந்தா கர்ணம் ஹந்தா தனஞ்சய. எல்லாருக்கும் சேர்த்து பீமனே பிரதிஜ்ஞை பண்றான். அஹம் துரியோதனம் ஹந்தா கர்ணம் ஹந்தா தனஞ்சய சகுனிம் சாக்ஷகிதவம் சஹதேவோ ஹனிஷ்யதி. அஹம் துரியோதனம் ஹந்தா, நான் துரியோதனனை வதம் பண்ணுவேன்னு நான் ஏற்கனவே பிரதிஜ்ஞை பண்ணிட்டேன். அஹம் துரியோதனம் ஹந்தா கர்ணம் ஹந்தா தனஞ்சய. அகம்னு என்ன பீமசேன வாச்சன்னு ஆரம்பிக்கிறது இந்த ஸ்லோகம். அதனால அகம் துரியோதனம் ஹந்தா, அகம்னா நான், அகம் துரியோதனம் ஹந்தா கர்ணம் ஹந்தா தனஞ்சயா. தனஞ்சயன்னு சொல்லக்கூடிய அர்ஜுனன் கர்ணனை வதம் பண்ணுவான். கர்ணம் ஹந்தா தனஞ்சயா சகுனிம் சாக்ஷகிதவம். அக்ஷவிதே, அக்ஷவீரனான சகுனி, அவனை என் தம்பி சஹதேவோ ஹனிஷ்யதி. சகுனிம் சாக்ஷகிதவம். சகுனி ஜிதம் ஜிதம் ஜிதம்னு என் மனசெல்லாம் உடைச்சிட்டடா நீ இந்த 2-3 நாளா. நீ இன்னைக்கு சூதாட்டம் தானே உனக்கு பலம், கைய அப்படியே உருட்டி 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 தாயக்கட்டைய போட்டிய. நாளைக்கு என் தம்பி சகதேவனுடைய கைபலத்தை பாரு. சகதேவோ ஹனிஷ்யதி இதம் ச பூயோ வக்ஷ்யாமி சபா மத்யே ப்ருஹத்வசஹ சத்யம் தேவாஹ கரிஷ்யந்தி யன்னோ யுத்தம் பவிஷ்யதி சுயோதனமிமம் பாபம் ஹந்தாஸ்மி கதயா யுதி ஷிரஹ பாதேன சாஸ்யாஹம் அதிஷ்டாஸ்மி பூதலேயே. எல்லாருக்கும் சேர்த்து பீமனே பிரதிஜ்ஞை பண்ணிட்டான். ஏன்னா பீமனுக்கு வயத்தாத்திரம். இவ்வளவு தூரம் மறுபடியும் மேல மேல ஹிம்சப்படுத்திட்டே இருக்கார்கள். இப்பவும் எல்லாரும் வேடிக்கை பார்த்துன்னு போயிட்டு இருக்காளே, தலைக்கு ஒரு பிரதிஜ்ஞையா பண்ண வேண்டியதுதானே. அதனால எல்லாருக்கும் சேர்த்து பீமன் நானே பிரதிஜ்ஞை பண்ணிட்டேன்னு பண்ணிட்டான். பண்ணி பிறகு சொல்றான், ஏதோ நான் விளையாட்டுக்கு, வேடிக்கை விளையாட்டுக்கு ஏதோ இன்னைக்கு சொல்லிட்டு கிளம்புறேன்னு நினைக்காதீர்கள். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பார்த்தா இப்படிதான் இருக்கும். நாங்க எல்லாத்தையும் இழந்து, சொத்தை இழந்து, ராஜ்யத்தை இழந்து, எங்க பத்தினியை நீங்க மேல மேல அவளை பரிபவம் பண்ணுவீர்கள். அதெல்லாமும் பார்த்துண்டு ஓட்டாண்டியா இப்ப ஏதோ உத்தரியத்தை கூட கொடுத்துட்டு பிடிங்கிண்டு எங்களை அனுப்புறதுனால இப்ப பாக்கறச்சு அப்படிதான் இருக்கும். சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா எல்லாரும் சிரிக்கிறார்கள். பீமன் இந்த மாதிரி சபதம் பண்றதை பார்த்து எல்லாரும் ஹேளனம் பண்ணி சிரிக்கிறார்கள். ஏன்னா அந்த கட்டம் நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தா நமக்கே புரியும். ஏன்னா இவர்கள் ஒண்ணுமே இல்லாம கிளம்பரிச்சே, இந்த மாதிரி வீர வச்சனம் எல்லாம் பேசறிச்சே எப்படி ஹேளனம் பண்ணிருப்பார்கள்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நமக்கே புரியும். எல்லாரும் ஹேளனம் பண்ணி சிரிக்கிறார்கள் அவன் பேசுறத பார்த்து. சிரிக்கிறீர்கள், சிரிங்கள். சிரிக்கிறவர்கள் எல்லாம் சிரிங்கள். இன்னைக்கு சிரிப்பீர்கள், நாளைக்கு நடக்க போறத பாரு. நான் சத்தியமா சொல்றேன், இந்த சபா மத்தியில அஸ்தினாபுர அரசபையில நான் இந்த பெரியவர்கள் எல்லாம் காதால கேட்கட்டும், நான் சத்திய பிரமாணம் பண்றேன், இதெல்லாம் நடக்கும், நடக்காம போயிடாது. சத்தியம் தேவாக கரிஷ்யந்தி, சத்தியமாக இதெல்லாம் செய்வேன். என்னே யுத்தம் பவிஷ்யதி. பெரியப்பா திருதராஷ்டிரரே, மகாராஜா, நீங்கள் ஏதோ நினைக்கிறீர்கள், ஏதோ 13 வருஷம் எங்களை அந்தண்ட பக்கம் தள்ளிட்டா நாங்களே மனசுல எல்லாத்தையும் மறந்துருவோம்,
காயம் எல்லாம் எங்களுக்கு ஆறிடும்னு நினைக்கிறீர்கள். அப்படி வேண்டவே வேணாம். உங்களை பத்தி எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்தே நான் உங்களை பார்த்துன்னு தான் இருக்கேன். நீங்க எவ்வளவுலாம் எங்களை வஞ்சிச்சேல்னு எங்களுக்கு தெரியும். நீங்க நினைக்கிறது இந்த வாட்டி நடக்காது. கதம் யுத்தம் பவிஷ்யதி. யுத்தம் தான், நிச்சயம் யுத்தம் தான். நாட்களை எண்ணிக்கோங்க, இனிலேருந்து எண்ணிக்கோங்க. நான் யுத்தம் பண்ணாம நான் ஓய மாட்டேன். இவர்களோட யுத்தம் பண்ணி இவர்களை வதம் பண்ணாம நான் ஓயறதாக இல்லை. இத நான் சத்தியமாக சொல்றேன். சத்தியம் தேவாஹா கரிஷ்யந்தி என்னோ யுத்தம் பவிஷ்யதி. பிறகு துரியோதனனை பாக்குறான். துரியோதனா, என்னென்ன காரியம் பண்ணிட்டேன் இந்த ஒரு 2-3 நாளா இல்ல. சுயோதனம் இமம் பாபம் ஹந்தாஸ்மி கதயா யுதி. உன் தொடைய உடைக்கிறேன்னு நான் பிரதிஜ்ஞை பண்ணேன். ஆனா இப்ப சொல்றேன், ஹந்தாஸ்மி கதயா யுதி. உன்னை வதமே பண்ணுவேன். என் கதையினால உன்னை நான் வதம் பண்ற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். உன்னை தொடைய உடைச்சு உன்னை வதம் பண்ணி உன்னை கீழே வீழ்த்தி ஷிரஹா பாதேன, உன்னுடைய தலையில, ஷிரஹான தலை, ஷிரஹா பாதேன, பாதேனா கால்கள், ஷிரஹா பாதேன உன்னுடைய தலையில என் பாதத்தை வச்சு மிதிப்பேன்டா. அவ்வளவு ஆத்திரம் இருக்கு எனக்கு உன் மேல. இல்லாம இல்ல, ஏதோ நான் வாய முடின்னு போயிட்டு இருந்தா போறவனை போறான்னு விடாம மேல மேல என்னை ஏதோ ஒண்ணு கஷ்டப்படுத்திட்டே இருந்தா என் வாயில இருந்து பிரதிஜ்ஞை வரத்துக்கு இப்ப நீங்கள் தான் காரணம் அப்படின்னு பீமசேனன் சொல்லி ஒரு ஆட்டம் ஆடி ஓஞ்சானா, உடனே அர்ஜுனன் அவரவர்கள் முழிச்சுண்டார்கள். எப்போ பீமன் இப்படி சபதம் பண்ணானோ பிறகு மற்றவர்கள்லாம் முழிச்சுண்டார்கள். உடனே அர்ஜுனன் பேசுறான். அர்ஜுனவு ஆச்ச அசூயிதாரம் திரஷ்டாரம் பிரகிருத்தாரம் விகத்தனம் பீமசேன நியோகாத்தே அந்தாஹம் கர்ணமாகவேயே. அசூயிதாரம், பிறரை கண்டு அசூயப்படுற. திரஷ்டாரம், திரஷ்டாரம்னா அதர்மத்துக்கு சாட்சியாக இருக்கிறாய். அசூயிதாரம் திரஷ்டாரம் பிரகத்தாரம் விகத்தனம், நீதான் இத்தனை அவமரியாதைக்கு காரணம் கர்ணா. அதனால என்னுடைய பீமசேன அண்ணா ஆக்ஞை பண்ணிட்டா. இப்ப எனக்கு என்னுடைய பீமன்னா நீ கர்ணனை வதம் பண்ணணும்னு அவர் எனக்கு இட்ட ஆக்ஞை. பீமசேன நியோகாத்தே, அவருடைய ஆக்ஞையை நான் நிறைவேற்றுவேன். ஹந்தாஹம் கர்ணமாகவேயே. கர்ணா, உன்னுடைய முடிவு என் கையில தான். என்னைக்கு இருந்தாலும் நான் அவனை விட மாட்டேன். ஏற்கனவே உன் மேல நான் கொலவெறியில இருக்கேன். அன்றைய தினம் நீ பண்ண அவமானத்துக்கு, நீ பேசின வார்த்தைகள் எல்லாம் என் மனசுல இருக்கு. போயிடல ஒண்ணும். இருந்தாலும் இப்ப என் பீமன் ஆக்ஞை பண்ணிட்டா, அவருடைய பிரியத்துக்காகவாவது நான் உன்னை வதம் பண்ணியே தீருவேன். அர்ஜுனஹா பிரதிஜானீதே பீமஸ்ய பிரியகாம்யயாக. பீமஸ்ய பிரியகாம்யா, பீமனுடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக நான் உன்னை நிச்சயம் வதம் பண்ணுவேன் அப்படின்னு அர்ஜுனன் சபதம் பண்ணான். பிறகு சகதேவன் சொல்றான், அக்ஷான்யான் மன்யசே மூடா காந்தாராணாம் யசோஹராகா நைதேக்ஷா நிஷிதா பாணாஹா காகா அஸ்யைதே சமரே விருதாக. அக்ஷான்யான் மன்யசே மூடா, மூடான்னு சொல்றான். சகுனி மூடா, ஏ மடையா, நீ என்ன ஜித்தம் ஜித்தம் ஜித்தம்னு போட்டு என் மனசை உடைச்சிட்ட. நானும் 2-3 நாளா பேச வேண்டான்னு வாய முடின்னு இருந்தேன். சகதேவன் சொல்றான், ஆனால் என் பீமசேன அண்ணா இன்னைக்கு பிரதிஜ்ஞை பண்ணிட்டா எனக்காக. அவருடைய ஆக்ஞை நான் சொல்றேன், உன்னை நான் வதம் பண்ணவே தீருவேன். அக்ஷதான உனக்கு பலம், சூதாட்ட வீரன் நீ அக்ஷ வீரன். இதெல்லாம் ஒரு பெருமை. சூதாட்ட வீரன்ங்கிறது ஒரு பெருமை. வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? நீ அக்ஷ பண்ணி ஜிதம் ஜிதம்னு வெக்க கேடு. நீ எல்லாம் ஒரு க்ஷத்திரியன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்க கேடு. ஒன்னு நான் பீமசேன அண்ணாவினுடைய ஆக்ஞையினால எண்ணிக்கோ சக்குனி உன்னுடைய நாட்களை. இனி 13 வருஷம் நீ பழைச்ச பயில, 14வது வருஷம் உன் உயிர் இருக்காது. எண்ணிக்கோ உன்னுடைய நாட்களை. சகதேவனை பத்தி உனக்கு தெரியாது. ஏதோ எங்க குடும்பத்துல பிரதானமா பீமண்ணாவோ அர்ஜுனன் அண்ணாவோ எல்லாம் பாத்துக்கிறாங்கிறதுனால இன்னும் ஏன் வரைக்கும் யுத்தம் வரல. ஏன் வரைக்கும் யுத்தம் வந்தது, இவர்கள் யாரும் தேவையில்லை. நான் ஒருத்தன் போறோம் உங்க இத்தனை பேருக்கு. ஆனா உன்னை நான் வதம் பண்ணியே தீருவேன். இனி நீ எங்கேயுமே போய் நீ ஜிதம்னு சொல்ல முடியாது. உன் வாயை உடைக்கிறேன் பார் அப்படின்னு சகதேவன் பிரதிஜ்ஞை பண்ணான். பிறகு நக்குலன் பார்த்தான், எனக்கு ஏன் யாரும் பிரதிஜ்ஞை பண்ணல, நானே பண்றேன் அப்படின்னு நக்குலன் முன்னாடி வந்தான். பீமன்னா இத்தனை பேருக்கு பிரதிஜ்ஞை பண்ணார், நம்மள மறந்துட்டாரா? ஏன் இல்ல நான் எதுக்கும் லாயக்கு இல்லையா? நக்குலன் முன்னாடி தானே வந்தான். இத்தனை பேருக்காக பீமன்னா பிரதிஜ்ஞை பண்ணா, இப்ப நானே பண்றேன். அவர் என்ன மறந்துட்டாரா என்னன்னு தெரியல, நான் பண்றேன்.
நிதேஷாத் தர்மராஜஸ்ய திரௌபத்யா பதவீம் சரண் நிர்தார்த்த ராஷ்டிராம் பிருத்திவீம் கர்த்தாஸ்மி நச்சிராதிவ. நான் எதை வேணாலும் மறப்பேன்டா. நகுலன் சொல்றான், எல்லாரும் கேட்டுக்கோங்கள், நான் எதை வேணாலும் மறப்பேன். இப்ப என்னுடைய அண்ணா தர்மபுத்திரர் மேல கை வச்சீர்கள் பாரு, அப்புறம் திரௌபதி மேல கை வச்சீர்கள் பாரு, இது ரெண்டுத்தையும் என்னால நிச்சயமா மன்னிக்க முடியாது. நிதேஷா தர்மராஜஸ்ய திரௌபத்யா பதவீம் சரண். அன்னைக்கு எப்போ நீங்க திரௌபதி மேல கை வச்சீர்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் உங்களை ஏதாவது செய்யணும்னா. ஆனா அதுக்குள்ள பீமன் நான் பிரதிஜ்ஞை பண்ணிட்டான், துரியோதனனை வதம் பண்ணுவேன், துஷாசனனை வதம் பண்ணுவேன்னு சொல்லிட்டா. அவர்கள் ரெண்டு பேர், நீங்க ரெண்டு பேரும் போய் தொலைங்கோ, பீமன் நான் கையாலதான் நீங்கள் போக போறீர்கள். ஆனா மீதி பாக்கி எத்தனை பேர்கள் இருக்கீர்களோ நிர்தார்த்த ராஷ்டிரான், இனி தார்த்த ராஷ்டிரர்கள் உலகத்துல இருக்க மாட்டான். நிர்தார்த்த ராஷ்டிரான், பாக்கி எத்தனை கௌரவர்கள் இருக்காளோ அத்தனை பெரிய நான் வதம் பண்றேன். நிர்தார்த்த ராஷ்டிரான், இனி நாளைக்கு மகாலயத்துக்கு தர்ப்பணத்துக்கு உங்களுக்கு ஸ்ராத்தம் பண்றதுக்கோ பிண்டம் போடுறதுக்கோ கூட பெரியப்பா உனக்கு ஒரு பிள்ளைய நான் விட்டு வைக்க மாட்டேன். நிர்தார்த்த ராஷ்டிரான் பிருத்திவீம் சரண். பிருத்திவீம்னா பூமி. இனி தார்த்த ராஷ்டிரர்கள் இந்த பூமியில இருக்க மாட்டார்கள், எண்ணிக்கோங்கள் நாட்களை அப்படின்னு நகுலன் சொல்றான். பெரியப்பா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் எங்களை அவமானப்படுத்துறீர்கள், இத்தனெல்லாம் பண்றீர்கள், எல்லாத்துக்கும் நாங்கள் பேசாம போயிட்டு இருக்கிறச்சு. இப்ப கூட உன் புத்திரர்கள் விடாம இவ்வளவுலாம் நாங்கள் பேசுறதுக்கு காரணம் நீங்கள் தான், நீங்களும் உங்களுடைய புத்திரர்களும் தான். அதனால நாளைக்கு உங்களுக்கு தர்ப்பணம் பண்றதுக்கு கூட உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டா. அந்த அளவுக்கு அத்தனை பேரையும் வதம் பண்றது என்னுடைய பொறுப்பு. நிர்தார்த்த ராஷ்டிரான் பிருத்திவீம் கர்த்தஸ்மி, இதை நான் செய்வேன் அப்படின்னு நகுலன் பிரதிஜ்ஞை பண்ணான். இவ்வளவுலாம் இவர்கள் பண்ணி இவர்கள் கொட்டம் இன்னும் அடங்கல. இவர்கள் இவ்வளவு சபதம் எல்லாம் பண்றார்கள். இதெல்லாம் பார்த்தும் இன்னமும் துஷாசனனும் கர்ணனும் சேர்ந்து சிரிச்சுட்டு இருக்கார்கள். ஆமா ஆமா வதம் பண்ணுவாளாம், இவாளே ஓட்டாண்டியா போயின்னு இருக்கா, ஏதோ போறச்சே ஏதோ பைத்தியங்கள் கத்தின்னு இருக்கு போ அப்படிங்கிறான் கர்ணன். ஏதோ பைத்தியங்கள் கத்தின்னு இருக்குடா துஷாசனா, இதெல்லாம் பார்த்து நீ பெருசாவே எடுத்துக்காத அப்படின்னு கர்ணன், துரியோதனன், துஷாசனன், சகுனி இவர்கள் 4 பேர் நின்று சிரிச்சுட்டு இருக்கார்கள் இவர்கள் பண்ற பிரதிஜையை எல்லாம் பார்த்து. இவர்கள் வெளியேறார்கள். வெளியேற சமயத்துல இப்பவும் விடுறதாக இல்லை. துஷாசனன் என்ன பண்றான், இது ராஜ குடும்பங்கள்ல ஒரு கண்ணியம், ஒரு ரெஸ்பெக்ட். அவன் துஷாசனன் என்ன சொல்றான், பீமசேனன் நடக்கிறதே ஒரு விதமா இருக்கும். ஏன்னா அவன் ஆக்கிருத்தியில கொஞ்சம் பெருமனா இருக்கிறதுனால அவன் நடையே ஒரு வித்தியாசமா இருக்கும். அதனால இப்படி பீமசேனன் நடக்கிறத பார்த்துட்டு துஷாசனன் அவனை போலவே நட போட்டு காமிச்சு அவனை போலவே ஒரு ஹேளனமா ஒரு குரல்ல பேசி மாடு போறது மாடு போறதுங்கிறான். காளை மாடுடா, டே கர்ணா காளை மாடுடா, காளை மாடு போறது பார் அப்படின்னு பீமசேனனை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் துஷாசனன். ஏவம் ப்ருவாண மிஜினைர் விவாசிதம் துஷாசனத்வம் பரிநிருத்யதி ஸ்ம மத்யே குருணாம் தர்மணி பத்த மார்க்கம் கௌஹு கௌஹு இதி சமாஹ்வயன் முக்தலஜ்ஜஹ. கௌஹு கௌஹு இதி, கௌஹுனா மாடு, கௌஹு கௌஹு இதி. இப்படி துஷாசனன் இவர்களை கிண்டல் பண்ணதும் பீமசேனன் இப்படி திரும்பினான். பேசுடா, என்ன என்ன பேசுறியோ எல்லாம் பேசி முடி, ஏன்னா இவ்வளவுதான் நீ பேச முடியும், இதுக்கு மேல இனி நீ பேச முடியாது, பேசு. இன்னும் என்ன பேசுறியோ பேசு, இன்னும் என்ன எங்களை அவமானப்படுத்துறியோ படுத்து, எல்லாம் பண்ணு. நான் ஒண்ணு சொல்றேன், கையில பலம் இல்லாதவன் தாண்டா வாயால் அடிப்பான். உனக்கு கையில பலம் இல்ல, எதிரில உன்னால நிக்க முடியாது, கையில பலம் இல்ல, அதனால நீ வாயால் அடிக்கிற. இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணு, எல்லாத்தையும் பண்ணி அடி, இது எல்லாத்துக்கும் நீ அனுபவிப்ப பார் அப்படின்னு மட்டிலும் சொல்லி பீமசேனன் வீசி நடக்கிறான். இந்த சமயத்துல இத்தனை பேர்கள் இத்தனை சபதம் பண்றா. யுதிஷ்டிரர் என்ன பண்றா, அவர் நேர பீஷ்மரை நமஸ்கரிக்கிறார். தாத்தா நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். நான் ஒருத்தன் இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் பாரமா இருக்கு அப்படித்தானே, இந்த ஊர்ல நான் இருக்க கூடாது, நான் இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் பாரமா இருக்கு, இதை நீங்கள் நேரடியாவே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. யுதிஷ்டிரா நீ வாழறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு உங்க பிள்ளை திருதராஷ்டிரன் உங்க பிள்ளையாச்சே, என் தம்பி பிள்ளைன்னு அவ்வளவு பாசம் வச்சிருக்கேளே பெரியப்பா மேல, அவர்கிட்ட அவர் உங்ககிட்ட சொல்லி எத்தனையோ தடவை நேரடியா சொல்லலைனாலும் சரி மறைமுகமா உங்களுக்கு தெரியும் அவருக்கு எங்களை பிடிக்கல. இதை நேரடியாவே நீங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம், நீ வாழறது அவர்களுக்கு பிடிக்கல, இல்ல எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா இவ்வளவெல்லாம் என் தம்பிகள் பிரதிஜ்ஞை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நானே போயிருப்பேன். ஏன்னா என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்க வேண்டாம், அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன்.
இதுக்காக எங்களை இவ்வளவு பரிபவப்படுத்தணுமா, இவ்வளவு அவமானப்படுத்தணுமா, இல்ல திரௌபதியை இவ்வளவு அவமானப்படுத்தணுமா? இதெல்லாம் தான் இத்தனை விஷயங்களுக்கு காரணம். தாத்தா, நாளைக்கு இந்த சம்பவங்கள்லாம் உண்மையாகருச்சு, ஏன்னா இவர்கள் சொன்ன இத்தனையும் நாளைக்கு பாரத யுத்தத்துல சத்தியமாக போறது. அத தர்மபுத்திரர் சொல்றார். ஏன்னா என் தம்பிகள் எல்லாருமே சத்தியசீலர்கள், சொன்ன வார்த்தையை செஞ்சுடுவார்கள். அவர்கள் இவ்வளவு தூரம் பிரதிஜை பண்ணது நாளைக்கு உண்மையா நிறைவேறச்சே, அப்ப அது என்னாலன்னு ஒரு பேச்சு வரக்கூடாது. நான் எவ்வளவோ தடுக்க தான் பார்த்தேன், இந்த சூதாட்டத்தை நான் தடுத்து நிறுத்த பார்த்தேன். ஆனா பெரியப்பாவால எல்லாம் கெட்டுது. அவர் ஒரு வார்த்தை அப்பவே நிறுத்துங்கள் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது தாத்தா. ஏதோ எங்கள் இப்ப நடந்தா மாதிரி எங்கள் சொத்தை மட்டும் நீங்கள் பிடிங்கிட்டு அனுப்பிச்சிருந்தா கூட இவ்வளவு தூரம் ஆயிருக்காது. ஆனால் திரௌபதி பரிபவம்ங்கிறது தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இவர்கள் பண்ண சபதம், இவர்கள் பேசின விஷயங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் திரௌபதி மேல கை வச்சதுதான். இத கொஞ்சமாவது நீங்கள் அனுமானிச்சிருக்க வேண்டாமா தாத்தா அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்ட உடனே பீஷ்மர் அப்படியே கண்ணுல தாரதாரையா கண்ணீர் வந்தது. இத்தனை நேரம் இவர்கள் பண்ற சபதம் எல்லாம் பீஷ்மர் கேட்டுட்டு இருந்தார். கேட்டுட்டு ஒண்ணுமே சொல்லாம பேசாம இருந்தார். பிறகு தர்மபுத்திரர் இப்படி ஒரு கேள்வி கேட்டதும் தர்மபுத்திரரை போய் கட்டிண்டார் பீஷ்மர். யுதிஷ்டிரா, உனக்கு என்னை பத்தி தெரியாதா? என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. நீங்கள் வனவாசம் போறதுல எனக்கு சம்மதம் இருக்கும்னு நீ நினைக்கிறியா? நானும் தடுக்க தானே பார்த்தேன். முதல்ல இந்த சூதாட்ட ஆரம்பிக்கிறச்சேவே நான் தடுக்க தானே பார்த்தேன். திருதராஷ்டிரன் நீ ஒன்னும் பேசாத பெரியப்பான்ட்டார். நான் அதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியுங்கிற எவ்வளவோ நானும் பண்ணியாச்சு. விதுரரும் தடுக்க பார்த்துட்டான். எதுவுமே நடக்காதுப்பா, இவர்கள் முடிவு பண்ணிட்டாளே, இப்படிதான் உங்களை அனுப்பணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? கட்டுப்பட்டுட்டேனே, என் தலையெழுத்து. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி ஒரு ராஜா திருதராஷ்டிரன் வருவான்னு தெரிஞ்சிருந்தா என் அப்பாக்கு நான் பண்ண பிரதிஜையை நினைச்சு நான் இன்னைக்கு வருத்தப்படுறேன். இப்படி ஒரு ராஜா திருதராஷ்டிரன் வருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் நிச்சயம் பிரதிஜை பண்ணிருக்க மாட்டேன். வேணும் இவன் இவ்வளவு நீச்சத்தனமா நடந்துக்கிறவன்கிறது எனக்கு அப்ப தெரியாம போச்சே. ஏதோ உன்னுடைய அப்பா பாண்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த பிள்ளை இவன் தானே இருக்கான்னு இவனுக்கு பட்டம் கட்டிட்டேன். அதுதான் நான் பண்ண தப்பு. இன்னைக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுன்னு கேட்டாலும் அவன் என்ன கைது பண்ண ரெடியாரான். ஆனா அவன் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு அவன் எதுக்கும் துணிஞ்சவன். இவர்கள்ட்ட நான் என்ன பேச முடியும்? நானே இப்போ உன் பின்னாடி வர வேண்டியவன் தான். எனக்கு வயசான காலத்துல உன் பின்னாடி நானும் வரணும்னு தான் இப்ப நினைக்கிறேன். நான் தான் வனவாசத்துக்கு போக வேண்டியவன். உங்களெல்லாம் நான் எதுக்கு அனுப்பணும்? உன் பின்னாடி நான் வந்துருவேன், ஆனாலும் நான் இருந்து ஆகணும். ஏன்னா ராஜ்யம். ஏன்னா நானும் கிளம்பிட்டேன்னா இனி இந்த பிரஜைகளை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அதனால நான் இங்க இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துல நான் இங்க இருக்கேன். மத்தபடி நீங்கள் போறதுல எனக்கு சம்மதம் இருக்குமா சொல்லு அப்படின்னு தர்மபுத்தி என்னுடைய அவநிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ யுதிஷ்டிரா. சுட சுட வார்த்தைகள் பேசாத. ஏற்கனவே நான் மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஏன் வாழறோம்னு இருக்கு, ஸ்வச்சந்தம் மிருத்யுன்னு எனக்கு இருக்கு, இப்ப போயிட மாட்டேனான்னு இருக்கு. ஆனாலும் அஸ்தினாபுரத்தை காப்பாத்தணும், அது ஒண்ணுதான் எனக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. இனி இந்த மூர்க்கர்கள்கிட்ட நான் அஸ்தினாபுரத்தை கோயில கொடுத்துட்டு நான் எப்படி போவேன்? அதுக்காகவாவது நான் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு தர்மபுத்திரரை கட்டிண்டு அழறார் பீஷ்மர். உடனே தர்மபுத்திரர் பீஷ்மருடைய தோளை தட்டி கொடுத்துட்டு மேல்கொண்டு விடு தாத்தா, பரவாயில்ல விடு அப்படின்னு கிளம்பிட்டார். வெளியில வரார். துரோணாச்சாரியாரை பாக்குறார். அவரையும் விழுந்து நமஸ்கரிச்சார். உங்ககிட்டதான் நான் எல்லா வித்தையும் கத்துண்டேன். நீங்களும் இவ்வளவு அதர்ம காரியத்துக்கு இங்க சாட்சியா இருந்திருக்கேள். அப்ப எங்களுடைய வனவாசம் உங்களுக்கும் சம்மதம், இதுதான் எனக்கு தெரியறது. அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர்கிட்டையும் விடை பெற்றுண்டு கிருபாச்சாரியார்ட்டையும் விடை பெற்றுண்டு இந்த மகா புருஷர்கள் வெளியில வந்துட்டான். நீ சந்திக்கு தானே வந்தாகணும், இனிமே எங்க போறது? திரௌபதியோட கூட மத்த பத்தினிகளோட கூட எல்லாரும் அவரவர்கள் தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் தூக்கின்றார்கள். பாண்டவர்கள் சில குழந்தைகள் அழைச்சின்றார்கள். எல்லாருமா சேர்ந்து இந்த மகா புருஷர்கள் வெளியில வரவே, இவர்கள் வெளியில வந்த உடனேவே இவ்வளவு நேரம் கை கொத்தி சிரித்த கௌரவர்கள் இவர்கள் வெளியில போயாச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டார்கள். சரி கிளம்பிட்டான்ல விடு அப்படின்னு இவர்கள் உள்ள போயாச்சு. இனி இவர்கள் வெளியில வந்த உடனே குந்தி ரொம்ப தாபத்தை அடைஞ்சாள். இந்த மாதிரி இவர்கள் கிளம்புறத எப்படி பார்க்க முடியும் ஒரு தாயாரால? தாங்க முடியாம குந்தி இவர்களோடவே வெளியில வந்து ஓன்னு கதறி அழறாள். அந்த தர்மபுத்திரரை பார்த்து பேசுறாள் குந்தி. கிளம்பிட்டீர்களா குழந்தைகளா? கிளம்பிட்டீர்களா? இனி எல்லாரும் கிளம்பியாச்சா? தர்மபுத்திரா என்னப்பா அனுப்பிச்சிட்டாளா? வனவாசத்துக்கு அனுப்பிச்சிட்டாளா அப்படின்ன உடனே ஆமாம்மா கிளம்பிட்டோம்மா, எங்களுக்கு விடை கொடு, கிளம்புறோம் அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்ன உடனே விடை கொடுக்கணுமா?
பின்ன நான் என்ன பண்ணணும், நான் எங்க இருக்கணும், விடை கொடுன்னு கேட்கிறீர்களே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு குந்தி அழ ஆரம்பிக்கிறாள். கதம் வத்ஸ்யத துர்கேஷு வனே ஹிருதி வினா கிருதா வீர்ய சத்ம பல உத்சாஹ தேஜோபிஹி அக்ருஷாஹ கிருஷாக. குழந்தைகளா, உங்களுக்கு எல்லாம் என்ன குறைச்சல்? ஏதோ ஒரு சாதாரண பிரஜைகள், அவர்களுக்கு எதுவும் வீரம் இல்ல, எதுவும் தனக்கு துணிச்சல் இல்ல, எதிர்த்து பேசக்கூட நாதி இல்ல அப்படின்னு இருந்தா அவர்கள் வனவாசத்துக்கு கிளம்பி போறார்கள்னா அது வேற விஷயம். ஆனா உங்களுக்கு என்ன குறைச்சல்? வீரிய சத்வ பல உத்சாக தேஜோன்பிஹி அக்ருஷாஹ கிருஷாக. உங்களுக்கு வீரம், பலம், சாத்விக குணம் எல்லாம் இருந்தும் இப்படி பரதேசிகள் ஆட்டம் போறீர்களே, இதை எப்படி நான் பார்ப்பேன்? இதை பார்த்துட்டு நான் எப்படி ஜீவிப்பேன்? இந்த கஷ்டத்தெல்லாம் பாக்குறதுக்கு தான் நான் இருக்கேன். நான் ஏதேவமக்ஞாஸ்யம் வனே வாசோஹி வோத்ருவம் சதஸ்ருங்கான் வ்ருதே பாண்டவ் நாகமிஷ்யம் கஜாஹ்வயம். விடை பெத்துக்கிறோன்னு ஒரு வார்த்தையை சொல்லாத யுதிஷ்டிரா, என்ன உன் கூட கூட்டின்னு போயிடு. நான் எங்க போவேன்? இந்த வயசான காலத்துல, விருத்த காலத்துல ஒரு புத்திரனோட தான் இருக்கணும் ஒரு தாயார். வேற எங்க போக முடியும்? என்னை எங்க விட்டுட்டு போலாம்னு நினைக்கிற? என்ன உங்களோட அழைச்சிட்டு போயிடுங்கள். நான் இனி இந்த தேசத்துல என்னால இருக்க முடியாது. உங்களுக்கு ஏற்பட்ட நிலைமையை நான் பிரத்யட்சமா பார்த்துட்டேனே. சூதாட்டத்துல நான் பிரத்யட்சமா எப்படிலாம் உங்களை வஞ்சிச்சார்கள், பெரியவர்கள் வார்த்தையை மீறக்கூடாதுன்னு நீ உட்காண்டிருக்க. ஆனா உன்கிட்டேந்து எப்படிலாம் வஞ்சனையா பிடுங்கிக்கிறார்கள்னு நான் என் கண்ணெதிர நான் பார்த்துட்டேனே. பிரத்யட்சமா இதை பார்த்த பிறகு இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதியிருக்கேன். தன்யாம் சாந்தீந்திரிய ஞானாம் இமாம் பிராப்தம் பராம் கதிம் மன்யே து மாத்ரீம் தர்மஜ்ஞாம் கல்யாணீம் சர்வதைவ தூ. இதெல்லாம் பார்க்க நான் ஒருத்தி தான் இருக்கேன் பார். அந்த மாதிரி என்னுடைய சகோதரி மாதிரி, அவள்தான் தர்மம் தெரிஞ்சவள், மங்களமானவள். அவள் சுலபமா தன் பர்த்தாவோட போய் சேர்ந்துட்டா. மன்யே து மாத்ரீம் தர்மஜ்ஞாம், தர்மச்சாரிணி அவள். ஒரு ஸ்திரீ தன் பர்த்தா இல்லைன்னா இனி இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவை எடுத்தா பத்தியா, தைரியமா முடிவை எடுத்து அவளுடைய பர்த்தாவோட அவ போயிட்டா பாரு. அவளே மங்களமானவள். கல்யாணி சர்வ தெய்வ தூ. ஆனா இதெல்லாம் பார்க்கணும்னு நான் தான் இருக்கேன். புத்ரகான விஹாஸ்யேவஹாம் கிருச்ரலப்தான் பிரியான் சதா சாஹம் யாஸ்யாமி ஹீவனம் ஹா கிருஷ்ணே கிம் ஜஹாசிமாகாம். இப்படி இவ்வளவுலாம் குந்தி பேசறச்சே பாண்டவர்களோ இவளை சரிமா நீயும் வா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லல. இல்ல அவர்களுடைய செய்கையும் இவளை அழைச்சிட்டு போறாப்புல தெரியல. அத பார்த்த உடனே இனி இவர்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு திரௌபதியினுடைய கைகளை போய் பற்றிக்கிறாள் குந்தி. ஹா கிருஷ்ணே, கிருஷ்ணேனா திரௌபதி, கிருஷ்ணேன்னு திரௌபதியினுடைய பெயர். கிருஷ்ணே, என்னுடைய புத்திரர்களை விட ஜாஸ்தி பரிவு நான் உன் மேலதான் வச்சிருக்கேன், அது உனக்கே தெரியும். புத்ரகா நபிஹாஸ்யேவஹா, என்னுடைய புத்திரர்களை விட நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள். கிருச்ரலப்தான் பிரியான் சதா, உனக்கும் அதே மாதிரிதான். உனக்கும் உன்னுடைய பர்த்தாக்கள் பாண்டவர்கள் அவர்களை விட ஜாஸ்தி பிரியம் நீ என் மேல காமிச்சிருக்க. நான் பார்த்திருக்கேனே, பிரத்யட்சமா இத்தனை வருஷம் நான் பார்த்தேனே உன்னுடைய பரிவை. உன் பாண்டவர்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னா கூட நீ போக மாட்ட, முதல்ல என்ன கவனிச்சுட்டு தான் நீ போவ. அந்த அளவுக்கு பிரியம் நீ என் மேல வச்சிருக்க. நானும் அதே மாதிரிதான், என் புத்திரர்களை விட ஜாஸ்தி பிரியம் நான் உன் மேல வச்சிருக்கேன். நீ என்ன புரிஞ்சுக்கோ. சாகம் யாஸ்யாமி ஹிவனம் கா கிருஷ்ணே கிம் ஜஹாசிமா. கிருஷ்ணே, நீ எந்த வனத்துக்கு போறியோ உன் பின்னாடி நான் வரேன். உன்னை நம்பி நான் உன் பின்னாடி வரேன். என்ன நீ காப்பாத்து. நீ என்ன சாப்பிடுறியோ மிச்ச மீதி ஏதாவது இருந்தா எனக்கு கொடு. உன்னுடைய வஸ்திரம் ஏதாவது இருந்தா மிச்ச மீதி இருந்தா அதை நான் உடுத்திக்கிறேன், பரவாயில்ல, நான் உன் கூட நான் இருக்கேன், என்ன நீ அழைச்சிண்டு போ அப்படின்னு திரௌபதி கைகளை பிடிச்சிண்டு குந்தி கதறாள். அத பார்த்ததும் அர்ஜுனன் வரான். அம்மா அழாதம்மா, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. திரௌபதி முதல்ல அம்மாவை கூட்டின்னு போய் அப்படி உட்கார வச்சு பேசு. ஏன்னா அவளால நிக்க கூட முடியல. ஏன்னா தள்ளாடுற வயசு ஆயிடுத்து குந்திக்கு, அவளால நிக்க கூட முடியல. அதனால முதல்ல அவளை அப்படி அழைச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டு உன்கிட்ட ஏதோ பேசுறா இல்ல, நீ அங்க போய் பேசு அப்படின்னு அர்ஜுனன் வந்து சொன்னதும் திரௌபதி அழைச்சிட்டு வராள் குந்திய. எதுக்குமே கலங்காத திரௌபதி, இவ்வளவு நேரம் கம்பீரமா இருந்த திரௌபதி இன்னைக்கு இப்ப குந்தி கதறத பார்த்து அவளும் கலங்கி போயிட்டான். கலங்கி போய் கண்ணுல கண்ணீரோட
குந்தியனுடைய சரணத்தை பிடிக்கிறாள். அம்மா, நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு? உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய புத்திர சோகம் எனக்கு நன்னா புரியுறது. இது நீங்க இவர்களை இழக்கிறீர்கள் அப்படிங்கிறது எனக்கு நன்னா புரியுறது. அதுவும் என் மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் எனக்கு புரியுறது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க எங்களோட வர முடியாதுமா. வனவாசத்துக்கு உங்களால எங்களோட வர முடியாது. அது இப்போ மனசுல கவலையோட நீங்கள் இந்த வார்த்தையை சொல்றீங்களே தவிர கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? அரசபையில இருந்து வெளியேறி இருக்கோம், அவ்வளவுதான். வெளியில இன்னும் நம்ம அரண்மனையை கூட நம்ம இன்னும் தாண்டல. வெளியில இந்த வாசலுக்கு வந்திருக்கோம். இதுவே உங்களால நடந்து வர முடியல. எங்களுக்கு சமானமா எங்க கூட உங்களால நடந்து வர முடியல. தள்ளாடுறீர்கள். அதுக்குள்ள அவரே வந்து உங்களை உட்கார வைங்கிறார். அந்த நிலைமையில நீங்க இருக்கேன். இந்த நிலைமையில உங்களால எப்படி 12 வருஷம் வனவாசம் பண்ண முடியும் எங்க கூட? அதுவும் 1 வருஷம் அஜ்ஞாத வாசம் வேற. நாங்களே என்ன பண்ண போறோம்னு புரியாத அதிர்ச்சியில இருக்கோம். நீங்க இப்படி அழுதா அப்புறம் நான் என்ன ஆறுதல் உங்களுக்கு சொல்லுவேன்? என் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கள் அப்படின்னு குந்தி கிட்ட திரௌபதி சொன்னதும், மத்த ஸ்திரீகள்லாம் இருக்கா இல்லையா, பாண்டவர்களுடைய மத்த பத்தினிகள், அவர்களை பார்த்து குந்தி கேட்கிறாள், திரௌபதியும் என்னை விடணும்னு முடிவு பண்ணிட்டா. நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு சொல்லுங்கள், சொல்லி புரிய வையுங்கள், என்னை அழைச்சிட்டு போங்கள். நீங்களும் வனவாசத்துக்கு தானே போறீங்க எல்லாரும், என்ன நீங்கள் யாராவது ஒருத்தர் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு மற்றவர்கள் எல்லாம் பார்த்து சொல்றா. அவர்களும் பேசுவதறியாம அழுதுண்டு திரௌபதிக்கு சமானமா நிக்கிறா. இத பார்த்ததும் குந்தி அவளுக்கே தாங்க முடியாம என்ன சொல்றாள், குடும்பமே கிருஷ்ண சரணாகதி. எப்படி கோவிந்தேதி சமாபாஷ்யன்னு அன்னைக்கு திரௌபதி சரணாகதி பண்ணாலோ அது போல இப்ப குந்தி சொல்றாள், ஹா கிருஷ்ண துவாரகாவாசின் குவாசி சங்கர்ஷனானுஜா கஸ்மான்ன த்ராயசே துக்கான் மாம் சேதா மாம்ச்ச நரோத்தமா ஹா பாண்டோ ஹா மகாராஜா குவாசி किं समुपेक्षसे पुत्रान् विवस्यत साधूनां मिद्यूतुः तानि जर्तना. ஹா கிருஷ்ணா துவாரகாவாசின்னு உன்னுடைய பக்தர்களாகிய நாங்கள் எத்தகைய துக்கத்தை அடைஞ்சிருக்கோம் பாத்தியா? எவ்வளவோ துக்கங்கள் என் வாழ்க்கையில எனக்கு வந்திருக்கு. எல்லாத்தையும் நான் பொறுத்துன்னு தான் இருந்தேன் இத்தனை வருஷமா. ஆனா இந்த துக்கம் எனக்கு தாங்கலையே. ஹா பாண்டோ ஹா மகாராஜா. இப்படி ஆகாசத்தை பாக்குறா, விட்டத்தை பார்த்து இப்படி கையை தூக்குறாள். பாண்டோ மகாராஜா, நீங்கள் இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. நீங்கள் சின்ன வயசுல நீங்கள் போய் சேர்ந்துட்டீர். இப்ப பார்த்தீங்களா, உங்களுடைய புத்திரர்கள், உங்களுடைய சந்ததியினர்கள், உங்களுடைய பேர பிள்ளைகள் எல்லாரும் வந்து தெருவில் எப்படி நிக்கிறா பாருங்க. பார்த்தேளா இதெல்லாம்? எங்க இருக்கேளோ பாக்குறேளா இதெல்லாம்? கிருஷ்ணா துவாரகாவாசின்னு பாத்தியா? இதெல்லாம் எங்களுக்கு நடந்த அநீதிய பாத்தியா? உன்னுடைய பக்தர்களாகிய நாங்கள் எத்தகைய துர்நிலை அடைஞ்சிருக்கோம் பாத்தியா? பிறகு தன்னுடைய மகன் சகதேவனை பார்த்து சொல்றாள், சகதேவா, என்னுடைய 5 புத்திரர்கள்ல உனக்கு என் மேல பிரியம் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா பாரதத்துல நம்ம எடுத்து பார்த்தோம்னா சகதேவன் தான் அவ்வளவு பிரியமா இருந்திருக்கான் குந்தி மேல. குந்திக்கும் பிரியம் சகதேவன் மேல இருக்கு. சகதேவனை பார்த்து சொல்றாள், சகதேவ நிவர்த்தஸ்வ நனு த்வாமிசி மே பிரியஹா ஷரீராதபி மாத்ரேயா மாம் த்வாக்ஷீஹி குபுத்ரவத். சகதேவா த்வமசி மே பிரியஹா, என்னுடைய பிரியமான சகதேவா, என்னுடைய சரீரத்துல ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன கீரல் பட்டா கூட நீ தாங்க மாட்டியே. ஷரீராதபி மாத்ரேயா, மாத்ரேயன் மாத்ரியினுடைய பிள்ளை, பேருக்கு நீ மாத்ரியினுடைய பிள்ளை, ஆனா நீ என்னுடைய பிள்ளை. மாம் தியாக்ஷீஹி குபுத்ரவத். நீ கூடவா என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற? என் அம்மா நம்மளோட வரட்டும்னு ஒரு வார்த்தை நீ சொல்ல மாட்டியா? கொஞ்சம் சொல்லு, யுதிஷ்டிரட்ட சொல்லுப்பா, உன் அண்ணாட்ட சொல்லு, அம்மா வரட்டும்னு சொல்லு அப்படின்னதும் சகதேவனுக்கு ஒன்னும் புரியல. பீமனை காட்டுறான், அண்ணா பேசுண்ணா, என்னண்ணா இது? அம்மா இப்படி அழுதுன்னு இருக்கா, நீயும் அம்மாக்கு சமானமா அழுது நிக்கிறியே, பேசுண்ணா அப்படின்னு சகதேவன் சொல்றான். உடனே பீமசேனன் கண்ணை தொடச்சுண்டு முன்னாடி வரான். அம்மா கொஞ்சம் தயவு செஞ்சு மனசை சமாதானம் பண்ணிக்கோ, அழாத, நீ அழுதா எனக்கு தாங்க மாட்டேங்கிறது, அழாத. இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான் பாரு அந்த துரியோதனன். ச்சே அம்மா நீ அழாதம்மா, நான் சொல்றேன் கேளு, ஒரு 13 வருஷம் நீ எங்களை பிரிஞ்சு இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல, உன்னை அழைச்சின்னு போக முடியாதுமா, வனவாசத்துக்கு உன்னை அழைச்சின்னு போக முடியாது. பீமா, குந்தி சொல்றாள், என்ன தூக்கின்னு போவியே நீதான்,
எத்தகைய கஷ்டம் எனக்கு வந்தாலும் என்னை தூக்கின்னு போவியே, ஏன் இப்ப முடியாதுங்கிற? அம்மா, ஏற்கனவே இத்தனை ஸ்திரீகள் எங்களோட வராமா, எல்லாரையும் நான் தூக்கின்னு போகணுமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அத்தனை பேரையும் நான் தூக்கின்னு போய் ஆகணும். அதுல இன்னும் ஒன்ன வேற தூக்கின்னு போய் நான் கஷ்டப்படுத்த ஒன்ன விரும்பல. கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா, நீ தயவு செஞ்சு நீ இங்கே இரு, எங்களுக்கு விடை கொடு அப்படின்னது. நான் எங்க இருப்பேன்? திருதராஷ்டிரன்ட்டியா? வேண்டவே வேண்டாம், நான் இருக்க முடியாதுப்பா. இந்த அளவுக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கான், அநீதி பண்ணிருக்கான், என்னுடைய நாட்டு பெண் திரௌபதி மேல கை வச்சிருக்கான், இந்த குடும்பத்தை நம்பி நான் இங்க இருக்கணுமா? நான் இருக்க முடியாது இங்க அப்படின்னு குந்தி சொன்னதும் அங்க விதுரர் வரார். விதுரர் குந்திக்கு சமானமா அவரும் அழுதுண்டே இவர்களோட வந்தார். இவ்வளவு நேரம் விதுரர் வந்து பேசுறார் பாண்டவர்களை பார்த்து, யாரும் அழாதீங்கோப்பா, ஏதோ கஷ்டம் வந்துடுத்துதான், அதுக்காக அழாதீங்கோ, மன்னிய என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன், நான் மன்னிய நல்லபடியா பாத்துக்கிறேன், என்கிட்ட விடுங்கோ. ஆர்யா பிரதா ராஜபுத்ரி நாராயணம் கந்துமர்ஹதி சுகுமாரி ச விருத்தா ச நித்யம் சைவ சுகேசிதா. விதுரோவாச்ச, விதுரர் சொல்றார், ஆர்யா பிரதா ராஜபுத்ரி, மன்னி நீ ராஜபுத்ரி, குந்தி போஜன்கிற ராஜாவினுடைய புத்திரி, அதுவும் இங்க மகாராணியா வேற இருந்திருக்க. உன்னை எப்படி வச்சிருந்தார்கள் பாண்டவர்கள்னு எனக்கு தெரியும். அத்தகைய நீ, அதுவும் நீ விருத்த நிலையை அடைஞ்சுட்ட, வயசான ஸ்திரீ ஆயிட்ட. சுகுமாரீச்ச விருத்தாச்ச, இந்த விருத்த நிலையில உன்னால நிச்சயமா இவளோட போக முடியாது மன்னி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அதுவும் நீ அழறன்ட்டு பீமனோ அர்ஜுனனோ அழுதுன்னு இருக்கா பாரு, இல்லைன்னா அவர்கள் எவ்வளவு வீரத்தோட இருப்பா, நீ அவர்கள் முகத்தை பாரு. இத்தகைய கஷ்டம் வந்தும் அவர்களுக்கு இருந்த அந்த வீரம், காம்பீரியம், பௌருஷம் எதுவும் குறையல, கம்பீரமா தான் போறா. ஆனா நீ அழறியேன்ட்டு தான் திகச்சு போய் இப்ப எல்லாரும் நிக்கிறா, எல்லாரும் அழுதுன்னு இருக்கா. நீ அவர்கள் எல்லாருக்கும் ஆசிர்வதி பண்ணு, ஆசிர்வதிச்சு அவர்களை அனுப்பிச்சு நீ என் கூட வா, என்னுடைய கிரகத்துக்கு வா, கல்யாணி அங்கதான் இருக்கா, அவளோட கூட சேர்ந்து நீ 13 வருஷம் என் கூட இருங்கோ மன்னி, தயவு செஞ்சு அழ வேண்டாம். இந்த விருத்த நிலையில உங்களால போக முடியாது, வனவாசம் உங்களால பண்ண முடியாது. வனவாசம்னா ஏதோ சாமானியம் நினைக்காதீங்கோ. அப்ப அரக்கு மாளிகையில இருந்து நீங்க போனப்போ கூட ஏக்கச்சக்கராங்கிற ஒரு கிராமத்துல வாழ்ந்தீர்கள், ஆனா அது வேற. ஆனா இது வனவாசம்னா வனவாசம், அங்க உங்களால இருக்க முடியாது மன்னி, நீங்க கிளம்பி என்கிட்ட வாங்கோ, கல்யாணியோட கூட நீங்க இருக்கலாம். கல்யாணி சத்ருதா மம வேஷ்மணி, மம வேஷ்மணினா என்னுடைய கிரகத்துல வந்து நீங்கள் இருக்கலாம். எனக்கு ஒன்னும் திருதராஷ்டிரன் மகாராஜா கொடுத்த அந்தப்புறத்துல நான் இல்ல. ஏன்னா இந்த விஷயம் நம்ம சூதாட்ட கட்டத்திலேயே பார்த்தோம். விதுரர் சொல்றார் துரியோதனனை பார்த்து, நீங்கள் கொடுத்த எதையும் நான் உபயோகம் பண்ணது இல்லைன்னு. இங்க விதுரருக்கு ஒரு சின்ன கொட்டகாதான் இருக்கு அந்த நாட்டுல, அது விதுரர் தானே சம்பாதிச்சு தான் தயார் பண்ணிட்ட ஒரு சின்ன கிரகம். அந்த கிரகத்துல நீங்கள் வந்து இருக்கலாம், எனக்கும் இங்க ஒரு குடிசை இருக்கு, அங்க வந்து நீங்கள் இருக்கலாம். நீங்கள் கவலைப்படுறது எனக்கு புரியுது. திருதராஷ்டிரனுடைய எதையும் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீர், அவ்வளவுதானே. நானும் எதையும் உபயோகப்படுத்துறது கிடையாது, எனக்கு தெரியும். இந்த திருதராஷ்டிரனை பத்தி எனக்கு தெரியும், அவருடைய புத்திரர்கள் பத்தி எனக்கு தெரியும். என்னைக்கா இருந்தாலும் பேச்சு வருங்கிறதுனாலதான் என்னுடைய ஸ்வயம் சம்பாத்தியத்துல நான் ஒரு சின்ன குடிசை போட்டு வச்சிருக்கேன், அங்க உங்களை அழைக்கிறேன். நான் வேற எங்கேயும் உங்களை அழைக்கல. இவர்கள்ட்ட யார்ட்டையும் நீங்க பேச வேண்டாம், நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம், நிம்மதியா கல்யாணியோட கூட நீங்க அங்க இருக்கலாம், வாங்கும், அழைச்சின்னு போறேன் வாங்கும் அப்படின்னு விதுரர் சொன்ன உடனே யுதிஷ்டிரர் வந்து சொல்றார், அம்மா அதுதான் உச்சிதம், சித்தப்பாவோட போமா, அவரோட போ, அவருடைய கிரகத்துல இருமா, கொஞ்ச நாட்கள் 13 வருஷம், நாங்க 13 நிமிஷமா கழிச்சுட்டு வந்துடுறோம், நீ அங்க இருந்து எங்களுக்காக கிருஷ்ண பக்தி பண்ணு, ஜபம் பண்ணு, நாம ஜபம் பண்ணு, உன்னுடைய நாமத்தினுடைய பலம் எங்களை நல்லபடியா திருப்பி கொண்டு வந்து உன்கிட்ட சேர்க்கும். 13 வருஷம் கழிச்சு நாங்கள் நல்ல க்ஷேமமா வரணும் அப்படின்னு எங்களுக்காக நீ பிரார்த்தனை பண்ணு, கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே குந்திக்குமே புரிஞ்சிருது இது சாத்தியம் இல்லைன்னு. ஏன்னா பாண்டவர்களோ விறுவிறு நடக்கிறார்கள், இவர்களுக்கு சமானமா நம்மளால இவர்களோட வனவாசம் பண்ண முடியாதுன்னு குந்திக்கே புரியுது. இருந்தாலும் அவள் சொல்றாள், குழந்தைகளே இனிமே நான் என்ன சொல்வேன், என்னிடத்துல நான் எதுக்கும் உபயோகம் இல்லை, என்னிடத்துல இப்ப எதுவுமே இல்லை, ஆனா என் கை நிறைய ஆசீர்வாதம் இருக்கு, அதை நான் பண்றேன், க்ஷேமமா போய் வாங்கும், வனவாசம் பண்ணி 13 வருஷத்துல வந்து என்னை வந்து நீங்கள் விசாரிக்கணும், க்ஷேமமா போய் வாங்கும். அப்புறம் பிறகு திரௌபதியை பார்த்து சொல்றாள், கிருஷ்ணே நான் உன்னை மனம் குளிர்ந்து ஆசீர்வாதம் பண்றேன்,
நீ இவர்களை பார்த்துக்கோ, வனவாசத்துல என் புத்திரர்களை உன்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன், அவர்களை பார்த்துக்கோ. முக்கியமா சகதேவனை பார்த்துக்கோ, அவன் ரொம்ப செல்லமா வளர்ந்த பிள்ளை, அவனுக்கு சிலதெல்லாம் தெரியாது, அதனால நீ தான் அவனை பார்த்துக்கணும். உன் பொறுப்புல நான் இவர்களை, நீ கூட போறேங்கிற தைரியத்துலதான் நான் இப்ப விடுறேன், இல்லைன்னா நான் இவர்களை விடுறதாக நான் இல்லை, நான் கூட வரதா தான் இருக்கேன். ஆனா என் கூட இவர்களோட திரௌபதி போறாள், அவள் பார்த்துப்பாள் அப்படிங்கிற பூர்ண விசுவாசத்தோட பூர்ண நம்பிக்கையோட கூட என் புத்திரர்களை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். சகதேவஸ்ச மே புத்ராஹ சதா வேக்ஷ்யோ வனே வசன் யதேத்யம் வியசனம் பிராப்ய நாயம் சீதேன்ஹ மாமதிஹி. சகதேவனை மட்டும் பார்த்துக்கோ, அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, ஏன்னா அவன் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருப்பான், அவன் எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டான், அதனால அவனை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, மீதி பேர் அவர்களே தன்னை பார்த்துப்பார்கள், அதனால போயிட்டு வா அப்படின்னு ஆசீர்வதிச்சார். குந்தி பிரியாவிடை பெற்றார். விதுரர் தன்னுடைய பெத்த தாயார போல நினைச்சு குந்தியினுடைய கைகளை பற்றிண்டு நம்ம பாத்துக்கு போலாம் ஆகும் அப்படின்னு விதுரர் அழைச்சுண்டு போறார். அவளோ திரும்பி திரும்பி பார்த்துண்டு, பாண்டவர்களை திரும்பி திரும்பி பார்த்துண்டு பிரியாவிடை பெற்றுண்டு குந்தி திரும்பினாள். ஒரு வழியா குந்திய சமாதானம் பண்ணியாச்சு. இனி இந்த மகா புருஷர்கள் வெளியில வந்துட்டான், வெளியில வந்தாச்சு, இனி அந்த அரண்மனையை தாண்டி வெளியில வந்தாச்சு. இவர்கள் வெளியில வந்த உடனே குந்திக்கு சமானமாக அந்த நாட்டு பிரஜைகள் எல்லாம் கூடிட்டார்கள். ராம வனவாசமும் இதுவும் ஒண்ணுதான். எப்படி ராமபிரான் கிளம்பி போர்ச்சே, அயோத்தியே கூட கூடித்தோ, அயோத்தியே எப்படி பகவான் பின்னாடி போச்சோ, அங்க பகவான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டேன் அப்படின்னு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு கிளம்பினார். இங்கேயும் யுதிஷ்டிரர் நான் தர்மத்துக்கு கட்டுப்படுறேன், பெரியவர்களுடைய வார்த்தையை நான் மீறக்கூடாது, பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டேன் அப்படின்னு புறப்படுறார் வனவாசத்துக்கு. இப்படி இவர்கள் புறப்பட்ட உடனே எல்லாம் இந்திரபிரஸ்தமே கூடித்து, இந்திரபிரஸ்த நகரமே கூடுறது. அது இந்திரபிரஸ்தத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துடுதான். எல்லாரும் புறப்பட்டு அஸ்தினாபுரம் வந்தார்கள். அஸ்தினாபுரமும் கூடித்து, எல்லாரும் வந்து பாண்டவர்கள் பின்னாடியே அவர்களும் போக, இப்படி நம்மளுடைய நாதர்கள் போறாளே, நம்மள வாழ வச்ச நம்மளுடைய அரசன் போறானே, இப்படி ஒண்ணுமே இல்லாம அநாதையா போறானே நம்மளுடைய அரசன். கச்சந்தி நோ நாதா சமவே வக்ஷ்ய த்ரீத்ருஷம் அஹோ திக் குரு விருத்தானாம் பாலானாமிவ சேஷ்டிதம். அஹோ திக், எல்லாரும் சீ சீன்னு தலையில அடிச்சுட்டார்கள். அஹோ திக்கு குரு விருத்தானாகம், விருத்தர்கள் எல்லாம் பீஷ்மர் துரோணர் எல்லாம் இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு அங்க நிக்கிறார்களே, கொஞ்சம் கூட எடுத்து சொல்ல மாட்டாளா? திருதராஷ்டிரனை கண்டிக்க மாட்டார்களா? நம்முடைய ராஜா அவன் தப்பு பண்றான் தான், ஆனாலும் அவன் தப்பை எடுத்து கண்டிச்சாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறாங்கிறது அடுத்த பட்சம். இருந்தாலும் அவர்கள்லாம் கூட ஒண்ணும் பண்ண முடியலையே. அஹோ திக்கு குரு விருத்தானாகம் ராஷ்ட்ரேபியः பாண்டுதாயாதாம் லோகா சந்தாஸ்யந்தி வே அநாதாஸ்ம வயம் சர்வே வியுக்தாः பாண்டுநந்தனைஹி. சில ஜனங்கள் பேசிக்கிறான், இப்படி அநாதையா போறார்களே பாண்டுநந்தனர்கள், இவர்களுக்கே இப்படி ஒரு கதியா? இனி நம்ம எப்படி இங்க இருக்கிறது? நீ நம்ம எப்படி இந்த தேசத்துல இருக்கிறது? அதுவும் இவர்களை நம்பி, இந்த திருதராஷ்டிர கூட்டத்தை நம்பி நம்ம இங்க இருக்க முடியுமா? நீ நம்மளும் இவர்கள் பின்னாடியே போவோம், வனவாசம் தானே, இவர்கள் எந்த வனவாசத்துக்கு போறார்களோ நம்மளும் கூட போவோம், இவர்களோட போய் நம்ம இவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவோம், கைங்கரியம் பண்ணிட்டு நாம் அங்க இருப்போம் அப்படின்னு அத்தனை ஜனங்களும் புறப்பட்டு வர, திர்விதேஷோ லுப்தேஷோ கா பிரீதிஹி கௌரவேஷு நகா இதி பௌராஹ சுதுக்கார்த்தாக க்ரோஷந்தி ச புனః புனஹ. இந்த கௌரவர்களுடைய ராஜ்யத்துல இனிமே நம்மளால இருக்க முடியாதுப்பா, போருமே. அன்னைக்கு மகாராணிக்கு ஏற்பட்ட நிலைமையே பார்த்துட்டோமே, தெருவோட இழுத்துட்டு போறான் அந்த துஷாசனன், தன்னுடைய அண்ணனுடைய பத்தினின்னு கூட பார்க்காம தெருவோட பிடிச்சு இழுத்துன்னு போயிட்டு இருக்கான். நாளைக்கு ஒவ்வொரு கிரகமும் பூந்து இப்படி ஸ்திரீகளை இழுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இனி இந்த ராஜ்யத்துல நம்மளாலையும் வாழ முடியும்? எல்லாரும் கிளம்புங்கள், குழந்தைகள் எல்லாம் தூக்குங்கள், எல்லாரும் கிளம்புங்கள் அப்படின்னு விருத்தர்கள் குழந்தைகள்னு பார்க்காம ஸ்திரீகள்னு பார்க்காம அத்தனை பேரும் கிளம்புறார்கள். பாண்டவர்களோடவே பின்னாடி போறார்கள். அஸ்தினாபுர கோட்டையை தாண்டிட்டார் தர்மபுத்திரர். அவர் கோட்டை தாண்டி வாசல்ல கால் வச்ச உடனே ஆஹோ திக்கு எல்லாரும் சீன் அடிச்சுட்டார்கள். கோட்டையை தாண்டிட்டாரே நம்முடைய மகாத்மா, கோட்டையை தாண்டிட்டாரே, இனி இங்க வரமாட்டாரா, இனி திரும்ப வரமாட்டாரா அப்படின்னு ஜனங்கள்லாம் தலையில அடிச்சுக்கிறார்கள். வெளியில தர்மபுத்திரர் வெளியேறினதும் தீர்த்தக்கரை வந்தது, கங்கா தீரம் வந்தது.
கங்கா தீரம் வந்த உடனே அப்படியே முகாமிட்டுட்டார் அங்க தர்மபுத்திரர். எல்லாரும் அமருங்கள் அப்படின்னு அப்படியே முகாமிட்டார்கள். உடனே எல்லா பிரஜைகள் எல்லாம் பாக்குறார், கை குபிச்சார். உங்கள் எல்லாருக்கும் என் மேல எவ்வளவு பிரியம், பாண்டவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் ஆதாரம். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் வந்திரீர்கள் இல்லையா, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்க பின்னாடி எங்களுக்கு சமானமா அலறிண்டு வந்தேளே, உங்கள் எல்லாருக்கும் எவ்வளவு பிரியம் என் மேல வச்சிருந்தா இப்படி வந்து வருவீர்கள். அதனால உங்களுடைய பிரியத்தை கண்டு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்கள்லாம் கிளம்புங்க, எங்க கூட வர வேண்டாம். உங்களால வர முடியாது வனவாசத்துக்கெல்லாம். என் தாயாருக்கு நான் இப்ப என்ன சொன்னேனோ அதேதான் உங்களுக்கும். இப்ப நம்ம என்ன அஸ்தினாபுர கோட்டை வாசலை தாண்டி இருக்கோம், அவ்வளவுதான். கோட்டை வாசலை தாண்டி கங்கா தீரத்துக்கு வந்திருக்கோம். இதுவே உங்களால வர முடியல. எல்லா ஜனங்களும் அப்படி கதறி கதறி அழுது அழுது ஹா ஹான்னு அப்படியே விழுந்துட்டார்கள், அப்படியே விழுந்து உட்காண்டிருக்கார்கள். இதை பார்த்த தர்மபுத்திரர், என் நிமித்தமா நீங்க யாரும் கஷ்டப்பட வேண்டாம், இப்படி வந்து இந்த கோட்டை வாசலை தாண்டி இந்த கங்கா தீரத்துக்கு வரத்துக்குள்ளேயே நீங்கள்லாம் சோர்ந்து போயிட்டீர்கள். குழந்தைகள் எல்லாம் பாருங்க, விருத்தர்கள் எல்லாம் பாருங்க, இப்படி எல்லாரும் புறப்பட்டு என் பின்னாடி வரணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய காலம்ங்கிறது இங்க முடிஞ்சு போச்சு. ஒரு 13 வருஷத்துக்கு நான் எப்படியும் இங்க இல்ல. இனி உங்களுக்கு ராஜா துரியோதனன், அவனுக்கு விசுவாசமா இருங்கள். அவன் கிட்டக்க எப்படி நீங்கள் நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்கள். நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். எங்க மேல அவனுக்கு பிரத்யேக விரோதம். அது என்ன விரோதமோ அது எங்கள் குடும்ப விஷயம். அதை உங்களிடத்துல நான் சொல்லணும்னு நான் நினைக்கல. அவனுக்கு எங்க மேல பிரத்யேக விரோதம், அதனால எங்க கிட்டக்க இப்படி நடந்துட்டானே தவிர உங்க யார்கிட்டயும் அதுக்காக அவன் அப்படி நடந்துக்க மாட்டான். உங்களுடைய குலஸ்திரீகள் எல்லாம் அவன் வந்து பிடிச்சு இழுக்க மாட்டான். அதுக்காக எல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் திரும்பி போங்கள். நான் என்னுடைய தாயாரையே விட்டுட்டு வந்திருக்கேன் பத்தேலா. அப்புறம் பீஷ்மர், துரோணர், கிருப்பர் இவாள்லாம் அங்கதானே இருக்கா. திருத்தராஷ்டிர மகாராஜா இருக்கார். அப்படி ஒண்ணும் ஒரு ஸ்திரீக்கு பரிபவம் நடக்கிறதுனா உடனே திருத்தராஷ்டிரனே பொங்கி எழுந்தார். மகாராஜாவே இது தப்புன்னு சொன்னார். அதனால உங்களுக்கு எல்லாம் அத்தகைய கதி வரத்துக்கு அவர் விட மாட்டார். நீங்கள்லாம் தைரியமா போலாம். என் மேல நீங்க வச்சிருக்கிற பக்தி, பிரேம இது எல்லாத்தையும் கண்டு நான் சந்தோஷப்பட்டேன். நீங்கள்லாம் கிளம்புங்கள். மமாபி பரமா பக்தி பிராமணேஷு சதா த்விஜஹ சஹாய விபரிப்ருஷ்ய சாதியதீவ மாகம். என் மேல நீங்க வச்சிருக்கிற பிரேம இதெல்லாம் உண்மையானா நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க எல்லாம் கிளம்பணும். கிளம்பி உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. எனக்காக நீங்க யோசிக்க வேணாம். அது இப்போ இந்த நிமிஷம் அப்படி தோன்றது உங்களுக்கு, நான் கிளம்புறத பாக்குறதுனால உங்களுக்கு அப்படி தோன்றது. நாளைக்கு வனவாசம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு விரக்திங்கிறது வந்துரும். அப்புறம் ஒரு தேவையில்லாம மனஸ்தாபம் வந்துடக்கூடாது நமக்குள்ள. என்னுடைய பிரஜைகள் யாரும் கஷ்டப்படக்கூடாது. உங்கள் எல்லாருக்கும் என்னால ஆகாரம்லாம் அங்க ஏற்பாடு பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு க்ஷத்ரியன் நான் ஆளுக்கால நான் இங்க இருக்கிறச்சே, ஒரு க்ஷத்ரியனுடைய கடமை என்னுடைய பிரஜைகளை நான் ரட்சிக்கணும். உங்களை என்னால ரட்சிக்க முடியாது. வனவாசத்துக்கு போய் உங்களை நான் எப்படி பாத்துக்க முடியும்? நானே இப்ப அடுத்த வேலை என்னன்னு தெரியாம இருக்கேன். நானே சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லாம அடுத்த வேலை நான் எங்க இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. இத்தகைய கஷ்டத்துல நானே போயிட்டு இருக்கிறச்சு, என் கூட இன்னும் உங்களெல்லாம் வேற அழிச்சுட்டு போய் நான் கஷ்டப்பட முடியுமா? அதனால நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாம் திரும்புங்கள். 13 வருஷம் எனக்காக நீங்க எல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். நான் வந்துடுறேன், திரும்ப வந்துடுறேன், கிளம்புங்கள் அப்படின்னு உடனே வேற வழி இல்லாம பிரஜைகள் எல்லாம் அழுதுண்டே ஒவ்வொருத்தரும் தர்மபுத்திரரை பார்த்து அவரை விசாரிச்சுட்டு விடை கொள்றார்கள். பிரஜைகள் எல்லாம் திரும்பியாச்சு. அடுத்தது இன்னும் பிராமணர்கள் எல்லாம் நிக்கிறா. அந்த கோஷ்டி அப்படியே நிக்கிறா. அவர்களை பார்த்து கை குப்பிச்சார் தர்மபுத்திரர். உங்களுக்கு எல்லாம் என்ன, நீங்கள்லாம் ஏன் நீங்க இருக்கீர்கள்? கிளம்புங்கள். இப்பதானே எல்லாருக்கும் சொன்னேன், கிளம்புங்கள். நீங்களும் கிளம்பலாம். முடியாது யுதிஷ்டிரா, எங்களை அனுப்பாத, நாங்க போக முடியாது. நாங்கள்லாம் யாரு? உன்னுடைய அரசபையில நீ எங்களுக்கு வந்து வேதாத்தியனம் பாராயணம் பண்ணுங்கள்னு சொல்லுவ, பண்ணுவோம். உனக்காக யஜ்ஞம் பண்ணு, யாகம் பண்ணுன்னு சொல்லுவ, பண்ணுவோம். உன்னுடைய அரசபையிலேயே இருந்து இருந்து பழகின நாங்கள் இப்ப உன்னை விட்டுட்டு நாங்க எப்படி போக முடியும்? நீ பிரஜைகளை வேணா நீ திருப்பி அனுப்பியிருக்கலாம். ஆனா உனக்காகவே நாங்க அக்னிஹோத்திரம் பண்ண எங்களை நீ விட முடியாது. உங்க கூட அழைச்சிட்டு போ. எப்படியும் போற இடத்துல வனவாசத்திலயும் உங்களுக்கு அக்னிஹோத்திரம் பண்ணணும் இல்லையா? அதனால அங்கேயும் வந்து நாங்கள் பண்றோம், எங்களை அழைச்சிட்டு போ. வேண்டாம் சுவாமி, வேண்டாம், உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பல, நீங்கள் போங்கோ. திருதராஷ்டிர மகாராஜா அக்னிஹோத்திரம் பண்றார், அவருடைய அக்னிஹோத்திர சாலைக்கு நீங்கள் எல்லாம் போங்கோ. அங்க போய் அக்னிஹோத்திரம் பண்ணுங்கோ. எனக்காக நீங்கள் வர வேண்டாம். என்னுடைய சிரமத்தை புரிஞ்சுக்கோங்கோ. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் என்னால ஏற்பாடு பண்ண முடியாது. உங்க யாருக்கும் என்னால ஆகாரம் ஏற்பாடு பண்ண முடியாது. அதுக்குதான் நான் கவலைப்படுறேன். நம்ம இன்னும் காரணங்கர்த்தால சூதாட்டம் ஆரம்பிச்சுது இன்றைய நாள்.
காரணங்கர்த்தால ஆரம்பிச்ச சூதாட்டம் இப்ப ஆச்சு மத்தியானம் 3 மணி சுமார் ஆயிடுத்து. இன்னும் சாயங்காலமே சந்தியா காலமே வரப்போகுது. இன்னமும் நம்ம யாரும் ஒரு வா சாப்பிடல, ஒரு சொட்டு ஜலம் கூட வாயில போல. இந்த நிலைமையில நீங்கள்லாம் வந்திருக்கீங்களே, சாப்பிட்றேலான்னு கூட ஒரு வார்த்தை என்னால கேட்க முடியல. அதுக்குதான் நான் வருத்தப்படுறேன். எப்படிலாம் வாழ்ந்தேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய கிரகத்துக்கு லட்சம் லட்சம் பிராமணர்கள் வருவீர்களே, வந்து எல்லாரும் உங்க எல்லாருக்கும் தங்க தாம்பாளத்துல திரௌபதி திருக்கண்ணமது பரிமாறுவாளே, நீங்க எல்லா அத மந்திரம் சொல்லிண்டே சாப்பிடுவேளே, இனி அந்த காட்சியை என் ஜென்மாவில நான் பாப்பேனா? ஜென்மால இனி நான் பாப்பேனா? எப்படி வாழ்ந்தேன், எப்படிலாம் தான தர்மம் பண்ணேன், எப்படி காண்டவன லீலைன்னு எவ்வளவு வைபவங்கள் நடந்தது, எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு, ஒவ்வொரு கன்னிகையும் எங்களுடைய வீர சுல்கத்தை காண்பிச்சு நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணிட்டோம், கல்யாண வைபவங்கள் நடந்தது, நிறைய யஜ்ஞம் நடந்தது, எவ்வளவு புண்ணிய காரியம் நடந்தது, எப்படி ராஜசூயம் நடந்தது, என்னெல்லாம் வைபவம் நடந்ததோ எல்லாம் போயிடுதே, எல்லாம் போச்சே. என் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தத்தினுடைய பெருமை எனக்கு இப்ப புரியறது. தர்மபுத்திரர் சொல்ற புரியறது. அர்த்தம் இருக்கணும்பா, இருக்கணும் பீமா, அர்ஜுனா, அர்த்தம் இருக்கணும். ஏன்னா இப்ப இத்தனை பேர்கள் வந்து உட்காந்து இருக்கச்சு இவர்களுக்கு ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியல பத்தியா, அதனால தர்மம் பண்றதுக்காகவாவது அர்த்தம் வேணும் போல இருக்கு. நான் இத்தனை நாட்களா நான் நினைச்சேன் என்ன பெரிய அர்த்தம், என்ன சம்பாதிக்கிறோம், ஏதோ இருந்தா போறோம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அர்த்தத்தினுடைய வேல்யூ எனக்கு இப்ப புரியுறது பாரு. இத்தனை பேர்கள் வந்தா உங்க எல்லாருக்கும் ஒரு ஏற்பாடு கூட பண்ண முடியாம உட்காந்துருக்கேன், மாத்து வஸ்திரம் இல்லாம இருக்கேனே, இனி அடுத்த வேலை என்னன்னு எனக்கே புரியல. அப்படி இருக்க உங்களை நான் போஷிக்க முடியாதே அப்படிங்கிற ஒரு கஷ்டத்துலதான் நான் சொல்றேன், நீங்கள் கிளம்புங்கள். பிறகு அந்த பிராமணர்கள்லாம் சொல்றான், இங்க பாரு யுதிஷ்டிரா, இப்படிலாம் நீ சொல்ல முடியாதுப்பா, அப்படிலாம் எங்களால கிளம்ப முடியாது. உன்னுடைய சொத்து வேணா அழிஞ்சிருக்கலாம், உன்னுடைய அர்த்தம் அழிஞ்சிருக்கலாம், ஆனா எங்களுடைய சொத்து இன்னும் அழியல. எங்களுடைய சொத்து வேதம்ங்கிற சொத்து, அது எங்க போனாலும் எங்களுடைய நாக்கல இருக்கு, மந்திரங்கள் எங்களுடைய வாயில இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப என்ன, நம்ம வனத்துக்கு தானே போறோம், காட்டுக்கு தானே போறோம், காட்டுல பழங்கள் காய்கள் சர்வத்திர கிடைக்கும், எங்களுக்கு வேண்டியதை நாங்களே சாப்பிட்டுக்கிறோம், உனக்கு நாங்க எந்த கஷ்டமும் கொடுக்கல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு ஆகாரம் தயார் பண்ண முடியாது, அவ்வளவுதானே உன் பிரச்சனை, எங்களுக்கு சாதம் போட முடியாது, அவ்வளவுதானே நீ நினைக்கிற, எங்களுக்கு வேண்டியதை நாங்களே சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிறோம், நீ கவலைப்பட வேண்டாம், எங்களை அழைச்சிட்டு போ அப்படின்னு. உடனே இப்ப கண்ணுல அப்படியே தாரதாரியா கண்ணீர் கொட்டித்து. இவ்வளவு நேரம் இவ்வளவு பரிபவம் நடந்தது, எவ்வளவோ விஷயங்கள் நடந்தது, அப்ப கூட கௌரவர்களை திட்டவே இல்லை. திட்டாம வந்த தர்மபுத்திரர் என கிளம்புற சமயத்துல திருத்தராஷ்டிர போய் நமஸ்கரிச்சு, பெரியப்பா கிளம்புறேன், இனி என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, என்னுடைய பாரம் உங்களுக்கு நீங்கிட்டு கிளம்புறேன், போய் வரேன், அப்படியே போயிட மாட்டேன், போயிட்டு திரும்ப வருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பினார். இந்த வார்த்தைக்கு தான் நான் பயப்படுறேங்கிறார் விதுரர். அந்த பையன் அந்த சாந்தமா போயிருக்கானே, இவ்வளவு நேரம் பீமனோ அர்ஜுனனோ படார்னு பிரதிஜ்ஞை பண்ணான், ஆனா அந்த குழந்தை அவ்வளவு சாந்தத்தோட போயிருக்கானே, அவனுக்கு நம்ம பதில் சொல்லணும் மகாராஜா அப்படின்னு தான் விதுரர் சொல்ல போறார். அப்படி கிளம்பின தர்மபுத்திரர் அப்ப கூட கௌரவர்களை திட்டல, தம்பிகளா போயிட்டு வரேன், ஒரு நாள் வரேன், அப்ப பாத்துக்கலாம், போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பினார். இப்போ இவர்கள்லாம் நாங்களே சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிறோம், உனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவருடைய பிரஜைகள்லாம் சொல்றச்சே, இப்ப சொல்றார் திக் கௌரவர்கள், அந்த கௌரவர்கள் இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாளே, ஒரு ஆளுக்கால ஒரு ராஜா நான் இருக்கிறச்சே, ஒரு க்ஷத்ரியன் நான் இருக்கிறச்சே, க்ஷத்ரியனுடைய கடமை பிராமணர்களை காப்பாத்தணும், அப்படி நான் இருக்கிறச்சே இவர்கள் நாங்களே சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாளே, கௌரவர்கள், இந்த கௌரவர்கள் இப்படியா நடந்துப்பா அப்படின்னு திக் கௌரவர்கள்னு இப்ப நொந்துக்கிறார். நொந்து பிறகு கை குபிச்சு சொல்றார், என்ன மன்னிச்சிடுங்கோ, உங்களை அழைச்சின்னு போற நிலைமையில நான் இல்லை, நான் ஏற்கனவே மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன், இன்னும் நீங்கள் நாங்களே சம்பாதிச்சுக்கிறோம் நாங்களே சாப்பிட்டுக்கிறோம்லாம் சொல்லி மேல மேல என்னை கஷ்டப்படுத்தாதீர்கள், ஒரு க்ஷத்ரியன் நான் இருக்கிறச்சே உங்களை போஷிக்காம நான் இருக்கக்கூடாது, என்னுடைய ஸ்வதர்மத்திலேருந்து நான் மீறக்கூடாது, அதனால என்னோட நீங்கள் வர வேண்டாம், என்னை மன்னிச்சிடுங்கள், எனக்கு விடை கொடுங்கள், நீங்க போய் என்ன யஜ்ஞம் பண்ணணுமோ பண்ணுங்கள், என்ன யாகம் பண்ணுவேளோ என்ன வேத பாராயணம் பண்ணுவேளோ அதெல்லாம் போய் பண்ணுங்கள், நான் நல்லபடியா வனவாசம் முடிச்சு நான் திரும்ப வரணும்னு நீங்க போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். தர்மபுத்திரருக்கு ஒண்ணும் இஷ்டம் இல்லை இப்படி எல்லாரும் தனக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு, இருந்தாலும் அப்படி சொன்னாதான் இவர்கள் போவார்கள், அதனால அப்படி சொல்றா. உடனே இவர்கள்லாம் ஒருத்தருக்கு பேசிண்டா, சரிப்பா தர்மபுத்திரா, ஏற்கனவே நீ கஷ்டத்துல இருக்க, இதுக்கு மேல உன்னை நாங்க கஷ்டப்படுத்த விரும்பல, நாங்க கிளம்புறோம், ஆனா 13 வருஷம் தான், அதுக்கு மேல நீ வந்துடணும்,
வந்து எங்களை உங்ககிட்டதான் நாங்க இருப்போம், உன்னுடைய அரசபையில தான் நாங்க இருப்போம், அது வரைக்கும் நான் உனக்காக பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர்களும் விடை பெற்றுட்டார்கள். விடை பெற்றுன்னு கிளம்பினார்கள். பிறகு இந்த மகரிஷிகள் எல்லாம் அங்க இருக்கா. தௌமிய மகரிஷி, தௌமியர் தான் இவருடைய குலகுரு. அன்றைய தினம் வியாச பகவான் இவர்கள் திரௌபதி ஸ்வயம்பரத்துக்கு கிளம்பரிச்சே பிரத்யட்சமாகி, இனி தௌமியர் தான் உங்களுடைய குலகுரு, அவர் தான் இனி உங்க ஆச்சாரியன் அப்படின்னு பாண்டவர்களை ஒப்படைச்சிருக்கார் தௌமியர் கிட்டக்க. அந்த தௌமியர் மகரிஷி இவ்வளவு நேரம் இவர்கள் கூடவே வந்தவர், அவர் இன்னும் கிளம்பல. தௌமியர் மகரிஷி கூட இருக்கிற அவர்களுடைய சிஷ்யர்கள் எல்லாம் இருக்கா. ஒரு ரிஷி கூட்டம் அவர்கள் மட்டும் அப்படியே இருக்கா. அதை பார்த்ததும் தர்மபுத்திரர் கை குபிச்சார். தௌமிய மகரிஷியை கிளம்புங்கோ, நீங்கள் மன்னிக்கணும், உங்களை நான் பாதியில இப்படி என்னுடைய வாழ்க்கையில இருந்து நான் உங்களை விளக்குவேன்னு நான் என் கனவுலையும் நான் நினைச்சு பார்க்கல. இருந்தாலும் நீங்கள் கிளம்புங்கள், போய் ராஜ்யத்துக்கு போங்கோ. அங்க பீஷ்மர் விதுரர் அவ ரெண்டு பேரையும் போய் பாருங்க, அவ உங்களை நல்லபடியா பார்த்துப்பா, அவ உங்களை போஷிப்பா. நீங்கள் ரிஷி கூட்டங்கள் எல்லாம் கிளம்பி என் பீஷ்மர் தாத்தாட்ட போங்க, ஏன்னா அவர்களுக்கு ரிஷிகள் மேல அவ்வளவு பக்தி. ஏற்கனவே ரிஷிகள்லாம் இங்க நிறைய பேர் அஸ்தினாபுரத்துல இருக்கா, அவர்களோட கூட நீங்கள் இருக்கலாம், நீங்க கிளம்புங்க அப்படின்னது தௌமியர் சொல்றார், யுதிஷ்டிரா மத்த வாழ்கிட்ட பேசின மாதிரி என்கிட்ட பேசாத, என்கிட்ட நீ அப்படி பேச முடியாது அப்படின்னு தௌமியர் சொல்றார். மேற்கொண்டு தௌமியர் சொல்றார், யுதிஷ்டிரா நீ யார வேணா அனுப்பி இருக்கலாம், இல்ல யார் வேணா உன்னை விட்டு போயிருக்கலாம், ஆனா நான் போக முடியாது. நீ என்ன எப்படி நீ வந்து விளக்கணும்னு நீ நினைக்கிறாய்? அன்று என்னுடைய ஆச்சாரியன் என்னுடைய குரு வியாச பகவான் உங்களை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கார், அதனால எந்த பிரகாரத்திலயும் நான் உங்களை பிரியக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. இதுக்காக தான் சொன்னாரோ என்னவோ. அதனால இந்த வனவாச கட்டத்துல கூட நான் உங்களை விட்டு பிரியக்கூடாது, நான் உன்னோட வந்தேதான் தீருவேன். நீ மத்தவா கிட்ட பேசின மாதிரி என்கிட்ட பேசாத, நான் உன்னோட வந்துதான் ஆவேன், நான் வரணும், அதுதான் உச்சிதம், நான் உன் கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே தர்மபுத்திரர் யோசிக்கிறார். பிறகு தௌமியரை பார்த்து சொல்றார், மகரிஷே நீங்க வாங்கோ, நீங்க வாங்கோ, ஏன்னா அது வாஸ்தவம் தான், நீங்க இல்லாம எனக்கு வாழ தெரியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் நான் இத்தனை வருஷமா உங்க கிட்டக்க கேட்டு கேட்டே பழகிட்டேன். எதுனாலும் ராஜரீகமா இருக்கட்டும், எதுனாலும் இல்ல எங்களுடைய விவாக விஷயமா இருக்கட்டும், எதுனாலும் தௌமிய மகரிஷே தௌமிய மகரிஷேன்னு உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட கேட்டு கேட்டு எல்லாம் செஞ்சு நான் பழகிட்டேன். என்ன விஷயம்னாலும் உங்களை தான் கூப்பிடுவேன். இப்ப எல்லாரும் வீரிய சுல்கத்துல கன்னிகைகள் எல்லாம் அழைச்சிட்டு வந்தா விவாகத்துக்காக. இப்ப பீமசேனன் பலந்தராவையோ அல்லது நகுல சகதேவர்கள் விஜயாகரேனுவையோ வீரிய சுல்கத்தினால தன் பிரபாவத்தை காண்பிச்சு அழைச்சின்னு வந்தா உடனே நான் என்ன சொல்லுவேன், தௌமிய மகரிஷேன்னு உங்களை தான் கூப்பிடுவேன். கூப்பிட்டு இவர்கள் அழைச்சிட்டு வந்திருக்கா கன்னிகைகளை விவாகம் பண்ணி வைங்க அப்படின்னு உங்ககிட்டதான் ஒப்படைப்பேன். நீ இவ்வளவு ஏன் கிருஷ்ணனே காண்டவ நிலையில பண்ணி காளிந்திய அழைச்சிட்டு வரச்சே தௌமிய மகரிஷேன்னு உங்களை தான் கூப்பிட்டு கிருஷ்ணனுடைய விவாகத்தை நீங்கள் நடத்தி வைங்கோன்னு சொன்னேன். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நான் உங்களை தானே கூப்பிட்டேன். ராஜசூயம் அப்படின்ன உடனே தௌமிய மகரிஷேன்னு உங்களை தான் மறுபடியும் கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள்னு உங்ககிட்ட தான் ஒப்படைச்சேன். இப்படி உங்களை கூப்பிட்டு அது ஒரு நாளைக்கு 300 தடவை எனக்கு தௌமிய மகரிஷேன்னு உங்க பேர் தான் என் வாயில வரும், வேற எதுவும் எனக்கு தெரியாது. அதனால நீங்கள் இல்லாம எனக்கு வாழ தெரியாதுதான். நீங்க வாங்கோ என் கூட, ஆனா மற்றவர்கள் வர வேண்டாம். உங்க கூட உங்க சிஷ்யர்கள் இத்தனை பேர் இருக்கா இல்லையா, இவர்கள் யாரும் வர வேண்டாம். அவர்கள் வாழ்க்கை அவர்கள் வாழட்டும். ஏற்கனவே கஷ்டத்துல நம்ம கிளம்பி போறோம், நீ இவர்களை வேற இன்னும் கஷ்டப்படுத்திண்டு அவர்கள் போகட்டும், போய் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் வாழட்டும், நீங்க வாங்கோ. பிறகு தௌமியர் சொல்ற, முடியாது தர்மபுத்திரா, என் சிஷ்யர்கள் என்ன பிரிய மாட்டா, அவளும் என் கூட வரத்தான் வருவா. எங்க எல்லாரையும் நாங்க ஒரு கூட்டமா ஒரு ரிஷி என்ன என் கூட ஒரு 10 சிஷ்யர்கள் என் கூட இருக்கா, அவ்வளவுதானே 11வது ஆளா நான் இருக்கேன். எங்க 11 பேரை கூட்டின்னு போறதுனால உனக்கு ஒண்ணும் ஆயிடாது. நாங்கள் எல்லாம் கூட்டமா உங்க கூட வரோம், எங்களை அழைச்சு நீ கிளம்பலாம். மகரிஷே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் ஏற்கனவே மாத்து வஸ்திரம் இல்லாம இப்படி இருக்கேனே, என் வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னது தௌமியர் சொல்றார். அதெல்லாம் சகஜம் யுதிஷ்டிரா, தர்மபுத்திரா, இதெல்லாம் சகஜம்பா. வாழ்க்கையில இப்படி ஏற்றம் தாழ்வு இதெல்லாம் கொஞ்சம் வரத்தான் வரும். இத்தனை வருஷமா நான் வாழ்ந்துட்டேன் இல்லையா, ஒரு 70 வருஷமா. அதனால இப்போ ஒரு இடத்துல உனக்கு தாழ்வுங்கிறது வந்திருக்கு, இதுக்காக நீ மனசுடைஞ்சு போக கூடாது. இதெல்லாம் சகஜம்தான் வாழ்க்கையில, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதுதான் இங்க தௌமியர் சொல்றார். இந்த மாதிரி ஏற்றம் தாழ்வு இதெல்லாம் வரத்தான் வரும் வாழ்க்கையில, எல்லாம் கலந்துதான் இருக்கும். இப்படி மாத்து வஸ்திரம் இல்லையேன்னா நீ அழுதுன்னு இருக்க கூடாது. இப்படி உட்காந்து நீ அழுதுன்னு இருக்கலாமா, இவ்வளவு நேரம் தைரியமா வந்தியே, தைரியமா புறப்பட்டு வா, ஒன்னும் ஆகாது. என் கூட என் சிஷ்யர்களும் இருப்பா, நானும் இருப்பேன். வனவாசத்துல நம்ம சத்பொழுது போக்கலாம், வா கிளம்பு வா, நாங்க எல்லாரும் வரோம், கிளம்பலாம்.
அப்ப உங்களுக்கு எல்லாம் ஆகாரம் ஆகாரமா என்ன யுதிஷ்டிரா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் ஆகாரம் ஆகாரம் ஆகாரம்னு அதையே சொல்லிட்டு இருக்க. சாப்பாடு சாப்பாடுதான் இப்போ உன் பிரச்சனையா? உனக்கு என்ன இப்போ? உனக்கு சாப்பிட்றதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோமா? 13 வருஷத்துக்கு இப்ப எங்களுக்கு ஆகாரம் நீ தயார் பண்ண முடியாது. இப்ப அதுதானே நீ சொல்ல போற? சொல்லி இப்ப எங்களை விளக்க போற அதுதானே? உனக்கு என்ன 13 வருஷத்துக்கு உனக்கு தேவையான ஆகாரம் வரும், அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணிடுறேன். இது இன்னொரு தடவை ஆகாரம் ஆகாரம்னு சொல்லிட்டு இருக்காத. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் இதையே சொல்லிட்டு இருக்க, ஆகாரம் ஆகாரம் ஆகாரம்னு. ஏவம் ஸ்துதோ மகாராஜா பாஸ்கரோ லோக பாவனஹ ததோ திவாகரஹ பிரீதோ தர்ஷயாமாச பாண்டவம். இப்ப உனக்கு ஆகாரத்துக்கு ஒண்ணு வரும் பார், ஒரு ஏற்பாடு ஆகும் பார் அப்படின்னு தௌமியர் இப்படி சூரியனை பாக்குறார். இப்படி சூரியனை பார்த்த உடனே சத்தியம் விதாத்தும் தானே, என்னைக்குமே பகவானுக்கு சத்தியத்தை பரிபாலிப்பான். எப்படி நம்ம நரசிம்மாவதாரம் பிரகலாதன் ஸ்தம்பே ந திருஷ்யத்தேன்னு ஹிரண்யன் சொல்றச்சே, ஸ்தம்பேன திருஷ்யத்தேன்னு பிரகலாதன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம்னு எப்படி பகவான் புறப்பட்டு வந்தானோ, அது போல இங்க தௌமிய மகரிஷி உனக்கு 13 வருஷத்துக்கு ஆகாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சூரியனை பார்த்த உடனே தாத்தோ திவாகரஹ பிரீதோ தர்ஷயாமாச பாண்டவம். உடனே சூரிய தேவன் இறங்கிட்டான். அப்படியே சூரிய தேவன் இறங்கினா மாதிரி தெரியறது. அப்படியே இறங்கி பாண்டவர்களை பாக்குறான். பிரத்யட்சமா பாண்டவர்கள் சூரியனை பாக்குறார்கள். இங்க நாம எல்லாரும் புரிஞ்சுக்கணும், சூரிய தேவன் வேற, சூரிய நாராயணன் வேற. சூரிய தேவன் தான் இப்ப நமக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கிறார். நம்ம கார்த்தால எழுந்து இப்படி போய் பார்த்த உடனேவே சூரியனுடைய தரிசனம் ஆகும். அந்த சூரியனுடைய அவதாரம் தான் கர்ணன் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அந்த சூரியனுக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய சூரிய நாராயணன், அத்தகைய சூரிய நாராயணன் தான் இப்ப சத்தியம் விதாத்தும்னு புறப்பட்டு வந்திருக்கான் சூரிய ரூபத்துல. ஏன்னா பின்னாடி நாளைக்கு வனவாசத்துல கிருஷ்ணன் தானே சொல்ல போறான், நான் உனக்கு ஒண்ணு கொடுத்தேனே அதை கொண்டு வா அப்படின்னு திரௌபதிட்ட கிருஷ்ணன் தானே சொல்றான். அப்ப இங்க வந்தது சூரிய நாராயணன் கையில ஒரு அக்ஷய பாத்திரத்தோட வரான். எப்போ திரௌபதி பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணி சரணாகதி பண்ணாலோ அந்த நிமிஷத்துல இருந்து எல்லாம் அக்ஷயம். அக்ஷயம் அப்படின்னு எப்ப பகவான் சொன்னானோ அதுல இருந்து வஸ்திரமே ஒரு அக்ஷயம், இப்ப பாத்திரம் ஒரு அக்ஷயம். அந்த அக்ஷய பாத்திரத்துல கையில எடுத்துட்டு இவர்கள் முன்னாடி சூரிய நாராயணன் பகவானே சூரிய ரூபத்துல நிக்கிறான். இப்படி அத பார்த்து தர்மபுத்திரர் கையில கொடுக்கிறான் அந்த அக்ஷய பாத்திரத்துல. இத கையில வச்சுக்கோப்பா, உனக்கு இது சர்வத்திர கிடைக்கும், இத கையில வச்சுக்கோ, இதுல மட்டும் போஜனம் பண்ண சொல்லு, திரௌபதிய பண்ண சொல்லு, உன்னுடைய பாரியை திரௌபதிய கூப்பிடு அப்படின்னு திரௌபதிய அழைக்கிறார் சூரிய நாராயணன். கிரஹீஷ்வ பிடரம் தாம்ரம் மயா தத்தனராதிபாயா யாவத் வர்த்யதி பாஞ்சாலி பாத்ரேன சுவ்ரவ்ரதா. பாஞ்சாலி அதை அழைச்சு அந்த பாத்திரத்தை தர்மபுத்திரர் கையில கொடுக்கிறார். அதை வாங்கிக்கோமா, இதுல நீ பண்ணலாம், இதுல நீ என்ன பண்ணாலும் உனக்கு அது சர்வத்திர வந்துட்டே இருக்கும், அது அக்ஷயமா வந்துட்டே இருக்கும். அந்த அக்ஷய பாத்திரத்தை கையில கொடுத்து அந்த அக்ஷய பாத்திரத்துல ஒண்ணு சொல்றார், ஜாக்கிரதை, இத ஒரு நாளைக்கு அலம்பி கவுத்தியாச்சுன்னா அதுக்கு பிறகு உபயோகப்படுத்த முடியாது, அதை ஜாக்கிரதையா பாத்துக்கோ அப்படின்னு இந்த வாக்கியத்தை சொல்லிட்டு பிறகு சூரிய நாராயணன் அந்தர்தானம் ஆனார், மறைஞ்சார். இப்படி மறைஞ்ச உடனே அப்படி ஒரு அற்புதம் நடந்துடுது. இதை பார்த்து தர்மபுத்திரன் கண்கள்னால ஆனந்த பாஷ்பம் விட்டார். இதுக்குதான் ஆச்சாரியன் வேணும் சுவாமி, நீங்க வேணும், இதுக்காக தான் எனக்கு நீங்கள் வேணும். இனி உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே, தௌமியர் சொல்றான், உனக்கு இனிமே பிரச்சனை இல்லைல்ல, ஆகாரத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் இல்ல, இனிமே ஒரு பிரச்சனை இல்லையே, எங்களுக்கு ஆகாரம் இதுல திரௌபதி பண்ணி கொடுத்துருவா, அதனால நீ கவலையே பட வேண்டாம், நீ வா, இனிமே கிளம்பலாம், வா கிளம்புறோம். எங்க போலாம், எங்க போகணும் மகரிஷி, எனக்கு தெரியாது எங்க போகணும் அப்படின்னு. இதோ இப்படிப்பா, இந்த வழியா போ, இந்த வழியா போலாம், வா, இங்க போனா நேர காமிய வனம் வந்துடும், இந்த வழியா போனா நேர வனத்துக்கு தான் போறது, இந்த பாதை காமிய வனம் வந்துடும், அங்க போயிடலாம். நாங்கள்லாம் ரிஷிகள்பா, நாங்கள்லாம் காற்றுல இருக்க வேண்டியவர்கள் தான். ஏதோ வியாச பகவான் என்ன உன்கிட்ட ஒப்படைச்சதுனால, உங்களை என்கிட்ட ஒப்படைச்சதுனால உன்னுடைய அரசபையில் இத்தனை நாட்கள் நாங்க இருந்தோமே தவிர வாஸ்தவமா நாங்கள்லாம் காட்டுல தானே இருக்க வேண்டியவர்கள், காட்டுல தானே நாங்கள்லாம் இருப்போம். எங்களுக்கு ஒண்ணும் வனம்லாம் ஒரு புதுசு இல்லை, ஆனா உங்களுக்கு தான் புதுசு. ஒரு விதமா பார்த்தா பாண்டவர்களே உங்களுக்கும் வனம் புதுசு இல்லை, நீங்களும் ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி அகத்தியா ஓடினவர்கள் தான். இனி இந்த ஸ்திரீகளை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு, அவர்கள் எப்படி வனவாசம் பண்ண போறாளோ அப்படின்னு நினைச்சுதான் கவலையா இருக்கு. இருந்தாலும் பாத்துக்கலாம், மனசுல தைரியம் வச்சுக்கோ, பாத்துக்கலாம், வா, நாங்க வரோம்ல, நாங்கெல்லாம் கூட வரோம்ல, விட்டுற மாட்டோம், வா பாத்துக்கலாம் அப்படின்னு ரிஷிகள் எல்லாம் கிளம்புறார்கள். அந்த ஸ்திரீகள் எல்லாம் அங்க உட்காந்துருந்தா, பாண்டவர்களுடைய பத்தினிகள்லாம். அவர்கள் எல்லாரையும் பார்த்து தௌமியர் சொல்ல, எல்லாரும் எழுந்துருங்கோமா,
தைரியமா இருக்கும். மனசுல தைரியம் தான் முக்கியம். எப்பவுமே ஒரு துக்கம் அடைஞ்ச சமயத்துல மனசுல தைரியம் வேணும். இப்ப நமக்கு அக்ஷய பாத்திரம் வந்தது இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டியதெல்லாம் போக போக வந்துட்டே இருக்கும். தைரியமா வாங்கள், புறப்பட்டு போவோம் அப்படின்னு எல்லாரையும் அழைச்சின்றார்கள் ரிஷிகள். ரிஷிகள் வழிநடத்த, ரிஷிகள் பின்னாடியே பாண்டவர்கள் தன்னுடைய பத்தினிகளோடவும் குழந்தைகளோடவும் நேர காமியவனத்தை நோக்கி புறப்படுறார்கள். இனி சபா பருவா இங்க பூர்த்தியாருது. இனி வனப்பருவா ஆரம்பிக்கிறது, பாண்டவர்களுடைய வனவாசம். இதோட நாமும் இன்னைக்கு முடிச்சுப்போம். மேற்கொண்டு நாளைக்கு வனவாசத்துல பகவான் கிருஷ்ணனுடைய ஆவேசம், கிருஷ்ணன் வந்து பாண்டவர்களை பார்த்து இந்த கிருஷ்ணன் பேசக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் நாளை பிரவச்சனத்துல அனுபவிப்போம். அடியேன் அருமை, அடியங்கள் ரொம்ப அருமை. பாக்கியம், ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். ஸ்ரீமதே ராமானுஜா.